கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது டாபிக்கல் ஸ்டடி. ஒரு தலைப்பை எடுத்து வச்சுட்டு அந்த தலைப்புக்குரிய வசனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை பூரா தொகுத்து எழுதணும். அதை எழுதிட்டு அந்த வசனங்களின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கடவுள் கொடுப்பார். ஸோ அதுதான் தலைப்பை எடுத்து வைத்து கொண்டு படித்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போன வாரம் பார்த்த தலைப்பு என்னங்க? பார்த்த தலைப்பு என்னது? ஆத்மா. ஆத்மாங்கிற தலைப்பு ஆங்கிலத்துல சோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த அல்லது ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஆத்மாங்கிற வார்த்தையை நம்ம எடுத்தோம். பைபிள்ல எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொகுத்து நமக்கு நிறைய பரிசுத்தவான்கள் புத்தகங்களாக போட்டிருக்காங்க. ஆப்பா இருக்குது, மொபைல் ஆப், நம்ம அதெல்லாம் சொன்னோம். ஸோ இப்போ அதை நம்ம உட்கார்ந்து குரூப் ஸ்டடியா உட்காந்து ஆதியாமம் பிரதர் நீங்க எடுத்துக்கோங்க, யாத்திராம் நீங்க எடுத்துங்க, அதுல என்னென்ன ஆத்மாங்கிற வார்த்தை வசனம் எங்கெல்லாம் வருது உட்கார்ந்து எழுதுங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு பெரிய எளிமையான காரியத்தை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இந்த காரியங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு புத்தகங்களாக அச்சிடப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம ஆத்மாங்கிற ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துட்டு அந்த புத்தகத்துல என்னென்ன வசனங்கள் வருகிறதோ அந்த வசனம் கரெக்டாங்கிறத மட்டும் எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய பாடங்களை நம்ம எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு வசதிகள் நம்ம காலகட்டத்துல இருக்கிறது. இதே ஒரு 19ஆம் நூற்றாண்டுல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15ஆம் நூற்றாண்டுல, 5வது நூற்றாண்டுல இந்த வசதிகள்லாம் கிடையாது. அப்ப அவர்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ குறைவான அளவு சத்தியம், அதிலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களா, அவ்வளவுதான். சோ இன்னைக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம், இன்னைக்கு ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி, ஏன்னா கடைசி காலங்கிறனால முழு சத்தியமும் தேவன் இந்த ஜனங்களுக்கு தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றார், நிறைய காரியங்களை தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில தலைப்பை, ஏதாவது ஒரு தலைப்பை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த தலைப்புல இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் தொகுத்து எடுத்து வச்சு இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தோம். சோ அதன் அடிப்படையில கடந்த வாரம் ஆத்மா அப்படிங்கிற வசனத்தை எடுத்துட்டு, வார்த்தை எடுத்துட்டு, எந்தெந்த வசனங்கள் அது என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தயவு செய்து தாழ்மையான விண்ணப்பம், அந்த பாடத்தை கேட்காதவங்க அந்த பாடத்தை தயவு செய்து கேளுங்க. அது கேட்டாதான் இன்னைக்கு நம்ம எடுக்க போற பாடம் நமக்கு புரியும். இன்னைக்கு பாடத்தை கேட்டவங்க அடுத்த வாரம் எடுக்க போற பாடத்தை புரியும். ஏன்னா அந்த மூன்றுமே தொடர்புடையது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஒன்று கொண்டு தொடர்புடைய பாடங்களாக இருக்கும். அதனால ஏதாவது ஒரு பாடம் மிஸ் ஆயிடுச்சுன்னா புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால இந்த காரியங்களை சகோதரர் பார்த்துக்கங்க. யாராவது வர தவறியவர்கள் தானே ரெக்கார்டிங் கொடுத்து அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அப்பதான் எளிமையா இருக்கு. இல்லடா என்ன புதுசா தெரியும், என்னடா வித்தியாசமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப போன வாரம் ஆத்மாவிலே நம்ம நிறைய ஷாக் ஆனோம். கரெக்டா வசனம் எப்படி எல்லாம் சொல்லுது அப்படிங்கிற வசனத்தை தான் நம்ம எடுத்து வச்சு காமிச்சோம். அது என்ன அர்த்தம் சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நண்பர்களே. சரி, இப்ப இதை வைத்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மரணம் என்கிற ஒரு தலைப்பு. மரித்தோர் எங்கே அப்படிங்கிற தலைப்பு. ஸ்கிரீனை நீங்க பார்த்துக்கலாம். மரித்தோர் எங்கே அப்படிங்கிற தலைப்புல நம்ம வேர் ஆர் த டெட், நம்ம ஒரு பாடத்தை நம்ம தியானிக்க போறோம். சோ இதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வார்த்தை வசனம் வார்த்தை என்னன்னா மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்ப ஏன் இந்த பாடத்தை எடுத்தோம் அப்படின்னா போன வாரத்தினுடைய தொடர்ச்சி. போன வாரம் சோல், ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரொம்ப தெளிவா ரொம்ப அங்க சொல்லப்பட்டிருக்குது. என்னது? ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல தேவன் ஆதாமை படைக்கும் போது அவர் படைச்சுட்டு என்ன பண்றாரு, ஆத்மா அது ஜீவ சுவாசத்தை ஊதிட்டு ஜீவ ஆத்மாவாக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப ஜீவனை கொடுத்த பின் அவன் ஜீவ ஆத்மா என்றால், ஜீவனை கொடுப்பதற்கு முன்னால் அவர் ஆத்மா என்று அழைக்கப்படுகிறார். ஆத்மா ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜீவாத்மா, ஜீவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆத்மா அப்படிங்கிறது. அப்ப ஆத்மாங்கிறது என்னது? உயிர் இல்லாத ஒரு சரீரம், அதுதான் ஆத்மா அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆத்மா அழியுமா அழியாதா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக நீங்க ஆத்மா பார்ட் 2 பகுதி 2 தான் இன்னைக்கு மரணம்ங்கிறது என்ன. ஏன்னா நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா உயிர், உடல், ஆன்மா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப அதோட தொடர்புடைய ஒரு பாடமாக நம்ம பார்க்கக்கூடியதான் இந்த மரித்தோர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பொதுவா மரணம் அப்படின்னு சொன்னாலே யாருக்குமே பிடிக்காத ஒரு வார்த்தை இல்லையா? வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். ஆனா இது இல்லாம நம்ம வாழ முடியுமா? இது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இதை யாரும் விரும்புவதில்லை.
இல்லையா? ஒரு இதை கேட்டாலே ஒரு திகில் வருகிறது, ஒரு பயம் வருகிறது, ஒரு கலக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த நிகழ்வு வந்து இருக்கிறது. ஆனால் இதை யாரும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்ப இதுல ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்குது, யுஎன்ஓ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஐநா சபையில வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. அதை உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள போற பாருங்க. வேர்ல்டு டெத் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு உலக மரண காரியங்களை குறித்து சொல்லப்படுது. அங்க இந்த உலகத்துல ஒரு வினாடிக்கு, ஒரு நொடி, ஒரு செகண்ட் சொல்றோம் இல்லையா, ஒரு செகண்டுக்கு ஏறக்குறைய 1.25 பேர் இறக்கிறார்கள், 1.78 பேர் மறிக்கின்றார்கள். இந்த ஒரு செகண்ட் இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. ஒரு நிமிடத்துக்கு 107 பேர் சாகுறாங்க. உலக சுகாதார அமைப்பு ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்கு, இது கூகுள்ல இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 107 பேர். நீங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு இங்க வரும்போது எத்தனை நிமிடங்கள் ஆயிடுச்சோ அத்தனை இன்ட்டு 107 நீங்க பெருக்கிக்கலாம். ஒரு நிமிடத்துக்கு 107 பேர், ஒரு மணி நேரத்துக்கு 6390 பேர் மறிக்கிறார்கள். சரிங்களா? 5 மணிக்கு அப்படின்னா 4 மணிக்கு 4ல இருந்து 5 6390 பேர் இறந்து போயிடுறாங்க இந்த உலகத்துல. ஒரு மணி நேரத்துல ஏறக்குறைய 6000 பேர் வந்து மறித்து விடுகிறார்கள் என்கிற புள்ளி விவரம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர், 1,53,000 பேர் இறந்து போறாங்க. ரைட்டா? சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை 1.5 லட்சம் பேர் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல. இது உலக சுகாதார அமைப்பு என்று சொல்லப்படுகிற ஐநா சபையினுடைய அமைப்பு. அவங்க கொடுக்குற வேர்ல்டு டெத் கிளாக்னு போட்டு வந்து கொடுக்குறாங்க. இது கூகுள்ல இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி இவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் சாகுறாங்க, ஒரு மணி நேரத்துல வந்து ஏறக்குறைய 6390 பேர் இறக்குறார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மரணங்களில் பல வகையான மரணங்கள் இருக்குது. கரு உருவானதுல இருந்தே பாத்தீங்கன்னா மரணம் ஸ்டார்ட் ஆயிடுது, ஆரம்பிச்சு. கரு உருவாகி நான் ஒரு 50 வருஷம் இருப்பேன், 100 வருஷம் இருப்பேன், யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரு உருவான கருவே கலைஞ்சு போகுது, அது ஒரு டெத்து. கரு உருவாகி ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆகி இறந்து, குழந்தைகள் இறந்து பிறக்கிறாங்க. மருத்துவமனையில குழந்தை பிறந்து இறக்குது, 2 நாள் 3 நாள் வீட்டுக்கு போயிடலாம் நாளைக்கு அப்படிங்கிறதுல இறந்து போயிருதுங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மரித்து போயிடுறாங்க, பிறந்த சிசுக்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வீட்டுக்கு போனதுல இருந்து வீட்டுக்கு நேத்தாங்க வந்தாங்க, இன்னைக்கு இல்லைங்க. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் கண்கூடாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலைகள்ல நம்ம பார்க்கும்போது குழந்தை வந்து கரு உருவான ஒரு நாளிலிருந்து மரணம்ங்கிறது எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அன்பானவர்களே. குழந்தை வளர்கிறது, பிள்ளையாகிறது, பெரியவனாகிறது, முதிய வயது, எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும் என்கிற ஒரு நிலையில நம்ம பார்க்கணும். அதுல இயற்கையான மரணம் உண்டு, விபத்துக்கள் அதன் மூலம் வரக்கூடிய மரணங்கள் உண்டு, வியாதிகள் மூலம் நடக்கக்கூடிய மரணங்கள் உண்டு, போர்கள் மூலம் கொத்துக்கொடுக்கான ஜனங்கள் வந்து சாகிறார்கள், அழிவு, இந்த மாதிரி பேரழிவுகள், சுனாமி போன்ற பேரழிவுகள். 1.5 லட்சம் பேர் இறந்து போறாங்க சுனாமியில, இல்லையா? கடந்த முறை வந்து சுனாமியில 1.5 லட்சம் பேர் இறந்து போறாங்க உலகம் முழுவதும். அப்ப இவ்வளவு தீ விபத்துக்கள், பேராபத்துக்கள், மலைச்சரிவுகள், பூமி எதிர்ச்சிகள், இந்த மாதிரி பேரழிவுகளின் மூலமாக பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப மரணம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான விதங்களிலே இருக்கிறதாக நம்ம பார்க்கணும். இன்னொரு புள்ளி விவரம் நீங்க பாத்தீங்கன்னா அதே ஐநா சபையில அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது எந்தெந்த வியாதிகளில் இந்த மரணம் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்பர் 1ல இருக்கிறது கேன்சர் வியாதி. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 10 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சராசரியாக உலகத்துல 10 லட்சம் பேர் வந்து இறந்து போடுறாங்க அப்படிங்கிறது. அடுத்ததாக 2வது மிக முக்கியமான ஒரு வியாதியாக இருதய சம்பந்தப்பட்ட வியாதி, கார்டியோ சம்பந்தப்பட்ட வியாதி. இருதய சம்பந்தப்பட்டதுல வந்து 20 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு இறந்து போகிறார்கள். அடுத்து 3வதாக ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள், சாலை விபத்துக்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4.5 லட்சம் பேர் ஒரு வருடத்துக்கு இறந்து போகிறார்கள். அடுத்து ட்ரக்ஸ், போதை மருந்துகள். இதுல பாத்தீங்கன்னா 60 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு இறந்து போறாங்க. ஸ்மோக்கிங்னாலே பாத்தீங்கன்னா 60 லட்சம் பேர் ஒரு வருடத்துக்கு இறக்குறாங்க உலகம் முழுவதும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து டிசீசஸ், வியாதிகள்.
பெரும் வியாதிகள் என்று சொல்லப்படுகிற டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற இந்த கொள்ளை நோய்களின் மூலமாக crores, வருடக்கணக்கில் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் இறந்து போகிறார்கள். நமக்கு தெரியும் என்னது கொரோனா டிசீஸ் நம்ம காலகட்டத்தில் வந்த மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய் இல்லையா? அப்ப இது போல கொள்ளை நோய்களின் மூலமாக ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிக்கிறார்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து இறந்து போறாங்க என்று அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. இப்ப இதுல மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உயிரினம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உயிரினம், த மோஸ்ட் டெட்லியஸ்ட் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்ன? மனிதனுக்கு இந்த ஒரு உயிரினால ஜனங்கள் கொத்து கொத்தாக சாகிறார்கள் அப்படின்னா அது வந்து கொசு. மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி என்ன அப்படின்னு சொன்னா கொசு தானா. வர நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படிமா திருவண்ணு கொசுவுக்கு வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து ஒரு இதை வச்சிருக்காரு. நமக்கு முன்னாடி அது பாட்டுக்கு அப்படியே வரணும் ஈன்னு போயிட்டே இருக்கும். ஒரு கொசுவுக்கு பதில் சொல்ல முடியாது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த கொசு நமக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்தது இல்லையா ஒரு காலத்துல, இந்தியா முழுக்க டெங்கு, உலகம் முழுக்க டெங்கு காய்ச்சல். அப்ப ஜனங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போறாங்க. சிக்கன் குனியாவில இருந்து மலேரியாவில இருந்து எல்லாம் கொசுவினாலதான் இந்த வியாதி வந்தது. ரைட்டா? இந்த கொசுவினாலதான் கொசு காய்ச்சல், கொசு கடிச்சு அது மூலம் வரக்கூடிய காய்ச்சல். இப்ப இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த டெங்கு ஃபீவர் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்தியாவில் ஜார்க்கண்ட் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு. நம்ம டோனி எம்எஸ் டோனி அவருடைய ஸ்டேட் இல்லையா, ஜார்க்கண்ட் மாநிலம். அதுல பொக்காரோ அப்படின்னு ஒரு மாவட்டத்துல டெங்கு ஃபீவர், டெங்கு காய்ச்சல் இந்தியா முழுக்க வந்து ஜனங்கள், பிள்ளைகள் எல்லாம், வயதானவர்கள் எல்லாம் இறந்து கொண்டு இருக்க அந்த சூழ்நிலையில மஸ்கிட்டோ கார்டுன்னு ஒண்ணு பண்றாங்க. மஸ்கிட்டோ கார்டு என்ன கார்டு? கொசு கடவுள். ஏற்கனவே 30 முக்கோடி, இது ஒண்ணு மஸ்கிட்டோ கார்டு. இது பேப்பர்ல வந்த நியூஸ், கூகுள்ல இன்னைக்கு இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்தியாவில் இந்த பொக்காரோ அப்படிங்கிற மாவட்டத்துல கொசுவுக்கு வந்து ஒரு சிலையை செஞ்சு, இந்த பாருங்க தெரியுதா, ஒரு கருக்கடல்ல அதுக்கு முன்னாடி மாலை போட்டிருக்காங்க, சிலை செஞ்சு அதுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு பிரேயர்லாம் வந்து நடந்தது, இந்தியாவில் நடந்தது. கொசு கடவுள். ஏன் அப்படின்னா பயம். கொசுவை போய் யாராவது கும்பிட்டோம்யா, ஏன்னா ஒரு காலத்துல அவ்வளவு பயம் இருந்தது. கரெக்டுங்களா? கொசுவுக்கா அவ்வளவு பயம் இருந்தது. மருந்து இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த உயிரினத்தை பார்த்து உலகமே நடுங்கி கொண்டிருந்தது. மலேரியா டைம்ல எல்லாம், சிக்கன் குனியா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கொசுவுக்கு உலகமே நடுங்கி கொண்டிருந்தது. கொரோனாவுடைய முதல் அலையில எவ்வளவு பயம் இருந்துச்சு நமக்கு இல்லைங்களா? 2வது அலை 3வது அலையும் போது சகஜமா நம்ம எல்லாரும் ஷேர் ஆட்டோல 10 பேர் ஏறி உட்காந்து போயிட்டு தான் இருந்தோம். ஆனா முதல் அலையில ஒரு ஆட்டோல ஒருத்தர் கூட போக மாட்டேங்கிறோம். ஆட்டோ டிரைவருக்கு வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது, அப்படி நடந்தாவது போயிடணும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த கொசு கடவுள் மஸ்கிட்டோ கார்டுன்னு, ஏன்னா உயிர் மேல அவ்வளவு பயம். உயிர் போனால் வராது, கை போச்சு, கால் போச்சு, தலையில் அடிபட்டுச்சு, ஏன் இருதயமே போச்சு அப்படின்னாலும் செயற்கையா இருதயம் பொருத்தி மனிதன் உயிர் வாழ்ந்துடும். ஆனால் உயிர் போயிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால பயம், அந்த பயத்தின் விளைவாக தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு கொசு கடவுள் என்று புத்திக்கு எட்டாத ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்து வைத்து அதை கும்பிடுறாங்க. நம்ம தாம்பரத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பஸ்ல, ஸ்கூல் பஸ்ல ஒரு குழந்தை ஓட்டையில விழுந்து இறந்து போச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு நினைவு இருக்கிறதுக்காக பக்கத்துல நடந்தது சொன்னோம். ஸ்கூல் பஸ் போய்கிட்டு இருக்குது, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி 2வது சீட்டோ 3வது சீட்டையோ கீழே ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையை அடைக்காம மேல ஒரு பலகை மட்டும் போட்டுட்டு ஸ்கூல் பஸ் ட்ரிப் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க உட்கார்ந்துருந்த குழந்தை, அது வந்து வண்டி மூவ் ஆகி போகும்போது அந்த அந்த பிளேட் மேல இருக்கக்கூடிய அந்த பலகை மூவ் ஆகி ஒதுங்கிருச்சு, குழிக்குள்ள அப்படியே விழுந்து சக்கரம் ஏறி அந்த குழந்தை இறந்து போச்சு. இதை வந்து கோர்ட் வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாடு ஹைகோர்ட் இந்த கேஸ 2 நாள் கழிச்சு எடுத்து அவங்களா எடுக்கிறாங்க. யாரும் குழந்தைகளுடைய சார்பாகவோ பள்ளி சார்பாகவோ யாரும் கேஸ் போடல. இத பேப்பர் நியூஸை பார்த்து கோர்ட்டை எடுத்துக்கொண்டு இது எவ்வளவு பெரிய கொலை என்று அவர்கள் தங்களுடைய தீர்ப்புல சொல்றாங்க. அதனால பள்ளி தாளாளர் கைது செய்யணும், டிரைவரை கைது செய்யணும்,
நிறைய பிரச்சனைகள் வந்தது உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அவங்க கோர்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா, இது ஒரு கொலை என்று சொல்றாங்க. ஒரு குழந்தைய கொலை செஞ்சுட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியின் மேலே பயங்கர குற்றச்சாட்டு போடுறாங்க. ஏனென்றால் அந்த உயிர் திரும்ப வராது, திரும்ப கிடைக்காது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பார்க்க. அதனாலதான் அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக மனிதர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா ஏராளம். ஒரு 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 தாய் வயிற்றுல கரு உருவாயிருச்சு அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அது வரைக்கும் இருந்த ஒரு ஒரு நிலை அப்படியே கம்ப்ளீட்டா மாறுது வீட்டுல இல்லையா? சகோதரிகள் தெரியும். அது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த நிலைமை இப்ப அம்மா வயிற்றுல ஒரு குழந்தை உருவாயிருக்குது, ஒரு கரு உருவாயிருக்குன்னு சொன்ன உடனே மதிப்பு என்ன, மரியாதை என்ன, ஹார்லிக்ஸ் என்ன, பூஸ்ட் என்ன, பழங்கள் என்ன, அது வரைக்கும் ஒரு கொய்யாப்பழம் கிடைக்காது. ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொய்யாப்பழத்தோட சேர்ந்து எல்லா பழங்களும் கிடைக்கும், எல்லா உற்சாக பானங்கள் எல்லாம், ஹார்லிக்ஸ்ல இருந்து பூஸ்ட்ல இருந்து எல்லாம் கிடைக்கும், பிரியாணி பார்சல் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா உனக்கு இல்ல, என் குழந்தை வயிற்றுல வளரல அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். குழந்தை புஷ்டியா வளரணும், நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அப்ப குழந்தைய பார்த்து பத்திரமா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 குடம் தண்ணி எடுத்துட்டு வரணும் கார்பரேஷன் குழாயில இருந்து. அதுக்கப்புறம் குழாயில நீ போகவே கூடாது, ஆளு கொண்டு வந்துடுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கரு, அந்த ஒரு உயிருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, விலை மதிப்பு இல்லாதது அந்த உயிர் என்பதனால. அதுக்கப்புறம் குழந்தை உருவாகி அதை பத்திரமா எடுத்து அதை ஹாஸ்பிட்டல் எத்தனை தடவை நம்ம போறோம், எத்தனை தடவை ஸ்கேன் எடுக்கிறாங்க, எத்தனை மருந்துகள் மாத்திரைகள், அந்த குழந்தை உருவாகணும், உருப்பெறணும், வளரணும், வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பாதுகாப்பு, பராமரிப்பு. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கொசுவலை போடுறதுல இருந்து அதை பத்திரமா அந்த குழந்தையை பாதுகாக்கிறது, இந்த குழந்தைக்கு சரியான விதத்துல தடுப்பூசி போடுவது, எவ்வளவு முயற்சிகளை, நடவடிக்கைகளை நம்ம செய்து கொண்டிருக்கோம். ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக. எல்லாம் உயிரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்றோம். என் பிள்ளை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றோம். பிள்ளைய ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம், ஸ்கூல் பாதுகாப்பா இருக்கா, வேன்ல ஏத்துறோம் அல்லது பஸ்ல ஏத்துறோம்னா பஸ் டிரைவர் கவனிச்சுக்கிறோம், அப்பப்ப பிள்ளைய பத்திரமா ஏத்துட்டு ஓரமா உட்காராத, கையை நீட்டாத, எவ்வளவு காரியங்கள் நம்ம சொல்றோம். அப்புறம் வேலைக்கு போகுது, இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா? லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்கு? உயிரை காப்பாத்திக்கணும். ஆக்சிடென்டல் எத்தனை வகையான இன்சூரன்ஸ், எல்லாமே பாத்தீங்கன்னா உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நமக்கு உதவிக்கு தேவை, ஹெல்ப் வேணும் என்பதற்காக நமக்கு இவ்வளவு சிரமங்களின் மத்தியிலும் நம்ம எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, இதெல்லாம் ஒரு உயிர் மரிப்பதற்கு முன்பு வரை, ஒரு மரணம் வருவதற்கு முன்புதான். ஆனால் மரணம் வந்து விட்டதுக்கு அப்புறம் நிலைமை என்ன யாருக்கும் தெரியாது. ரைட்டா? மரித்த பின்னால், மரணம் வருவதற்கு முன் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், பிள்ளைங்களுக்கு பூஸ்ட் வாங்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்குறோம், பழங்கள் வாங்கி கொடுக்குறோம், பத்திரமா பாதுகாக்கிறோம், எந்த வேலையும் செய்யறது இல்லை, அவ்வளவு காரியங்கள் செய்யறோம். மரணம் வருவதற்கு முன்பாக இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இந்த பழம் சாப்பிடுங்க, இது சரியில்லை. ஆனால் மரித்த பின்னால் அது ஒண்ணும் செய்ய முடியாது. கரெக்டா? நோ ஒன் நோஸ், யாருக்கும் தெரியாது. எல்லாமே நம்பிக்கைகளின் அடிப்படையில இருக்கு. மரித்த பின்னால் ஒரு மனிதனுடைய நிலை என்ன என்பது நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் புரியுதா? ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மத நம்பிக்கைகள், மற்ற மதத்தினுடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு போன வாரமே பார்த்ததுதான், திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறேன். இந்து மதம் அதனுடைய நம்பிக்கை, ஒரு மனிதன் மரித்த பின்னால் அல்லது ஒரு மனுஷி மரித்த பின்னால் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை என்ன? போன வாரம் என்ன பார்த்தோம்? 7 பிறவிகள். சரிங்களா? 7 பிறவிகள், புனர்ஜென்மம் அப்படின்னு சொல்றோம், மறுபிறவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 7 பிறவிகள் அவரவருடைய கிரியைகளுக்கு ஏற்ப, கர்மா பலனுக்கு ஏற்ப அவரவருடைய கிரியைகள் சொல்றோம் இல்லையா? இந்த பிறவியில நான் என்ன கர்மா செயல்கள் செஞ்சனோ அதுக்கேற்ற போல அடுத்த பிறவியில நான் நாயாவோ, பூனையாவோ, பேயாவோ, பிசாசாவோ நான் பிறப்பேன் இல்லையா? என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ப. நான் சரியில்லாம வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு எறும்பா, எல்லாரும் ஏறி மிதிக்கிற எறும்பா, இல்லைன்னா கல்லை விட்டு எரிகிற தெருநாய், சொல்லி நாய் மாதிரி பிறப்பேன், இல்லைன்னா பண்டிக்குட்டி மாதிரி பிறப்பேன், சேத்துல போறோம் இல்லையா? சோ இந்த மாதிரியான ஒரு நிலை. 7 பிறவிகள் முடிந்தோன, 7வது பிறவி முடிஞ்சோன்னா அந்த ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்து விடுகிறது என்பது இந்து மதத்தினுடைய பொதுவான நம்பிக்கை. அடுத்து இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன? ஒரு மனிதன் இறக்குறான், இறந்த பின்னால் அவருடைய ஆத்மா
ஒரு தோட்டத்துக்கு தூதனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு தூதன் வந்து அந்த ஆத்மாவை எடுத்துட்டு போயிடுறாரு, தோட்டத்துல வைக்கிறாரு, தோட்டத்துல வச்சு இப்படியே கொண்டு போய் டெபாசிட் பண்றாரு. ஒரு நாள் வருகிறது நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாள் வரும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் திரும்ப இறக்கப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. அந்த நியாய தீர்ப்பு செய்யறது யாருன்னு பார்த்தோம். யாரு போன வாரம் பார்த்தோமே, ஈசா நபி. ஈசா நபி தான் இயேசு கிறிஸ்து. இது குர்ஆன்ல இருக்குது. ஈசா நபி தான் நியாய தீர்ப்பு வந்து செய்வார் என்பது இஸ்லாத்துடைய நம்பிக்கை. நம்மளுக்கு பாதி பேர் நம்ப மாட்டாங்க. ஓடப்பா இயேசு கிறிஸ்து வர்றாரா போறாரான்னு சின்ன பிள்ளைல இருந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாம் நம்புகிறது குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஈசா நபி தான் வந்து நியாய தீர்ப்பு செய்வார். இது இஸ்லாத்துடைய நம்பிக்கை. கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, ஆர்சியில இருந்து ரோமன் கத்தோலிக் திருச்சபையில இருந்து புரோட்டஸ்டன்ட் பெண்டிகாஸ்ட் பொதுவான நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது அவன் நீதிமானாக இருந்தான் என்றால், பரிசுத்தவானாக இருந்தான் என்றால், அவன் இறந்த உடனே அவன் பரலோகத்துக்கு போயிடுறான். கரெக்டா? அவன் பாவியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு போயிடுறான். பாதாளத்துக்கும் நரகத்துக்கு போயிடுறான். அடுத்து 2 கட்டா அப்படிங்கிற மாதிரி பாவம் செய்யறான், நல்லவன் செஞ்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஆபிரகாமுடைய மடி அல்லது பரதீசு என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இதுதான் பொதுவான நம்பிக்கை. சரியா? கிறிஸ்தவத்தினுடைய பொதுவான நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப உண்மையிலேயே உங்க எங்கதான் இருக்கிறாங்க? மரித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா? பைபிள் என்னதான் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மரணம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா மரித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு எளிமையா புரியும். இப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்? வாட் இஸ் டெத்? மரணம் என்பது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மரணம் என்பது என்ன அப்படின்னு இப்ப மரணம் ஏன் வந்தது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இதுதான் முதல்ல சாவுங்கிற வார்த்தை வந்த இடம். கரெக்டா? இப்ப இது ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி, நமக்கு நல்லா தெரியும். இப்ப அங்க சொல்றாரு, தேவன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, ஆதாம் பார்த்து சொல்றாரு, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாவாய், சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதே 3வது அதிகாரம் 17ல இருந்து 19 வரை வாசிப்போம். 3வது அதிகாரம் 17ல இருந்து 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய். கரெக்டுங்களா? அதாவது அந்த சாம்பல் புதன் இப்போ வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க, அததான் சொல்லி பண்ணுவாங்க. மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிறதுக்கு அடையாளமா சாம்பல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னா மரிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தேவன் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆதாமுக்கு அவர் சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஏன் வந்தது அப்படின்னா பாவம் இல்லையா? மரணம் ஏன் வந்தது அப்படின்னா பாவத்தினால மரணம் வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு அழகா ரோமர் 5:12 ஒரு வசனம் உண்டு. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது அப்படின்னு சொல்லி ரோமர் 5:12 நீங்க எழுதிக்கலாம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பாவத்தினாலதான் மரணம் வந்தது. கரெக்டா? பாவம் செய்யலைன்னா மரணம் இருந்திருக்குமா? மரணம் இருந்திருக்காது. இன்னைக்கும் ஆதாம் எவ்வளவு உயிரோடு இருந்திருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஆபிரகாமும் நோவால இருந்து எல்லாரும் இருந்திருப்பாங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க யார் வேற போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் யாரையாவது பார்க்கணுமா? இல்ல அந்த பாவியை நான் பார்க்கணும் அப்படின்னு சிலர் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. எல்லாரும் உயிரோடு தான் இருந்திருப்பாங்க. அப்ப பாவம்ங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்ததுனாலதான் மரணம் வந்தது. அப்ப கடவுள் அங்க தெளிவா சொல்லிட்டாரு, நீ புசிக்கும் நாளிலே சாவாய், நீ சாப்பிட்டேன்னா செத்து போயிருவப்பா அப்படின்ட்டாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சொல்லல எனக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அதுதான் நம்ம நிறைய பேர் சொல்றோம் எனக்கு தெரியாது அப்படின்னு. இல்ல, ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டது. பாருங்க, ஆதாமுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது பாவம். அப்ப அதனாலதான் ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். The salary, the wages of sin is death. சம்பளம் பாவம் என்கிற ஒரு கிரியை, ஒரு செயல், ஒரு ஒர்க்கு நடந்துருச்சு. அதுக்கான சம்பளம் என்ன அப்படின்னா மரணம். சம்பளம் வாங்கியாச்சு, எல்லாரும் சம்பளம் வாங்குறோம்.
ஏன்னா எல்லாரும் அந்த வேலையை செய்யறோம். உடுப்பிக்கு எடுத்த சம்பளம், பாவத்துக்கு எடுத்த சம்பளம். எல்லாரும் அந்த வேலையை செய்யறோம். எந்த வேலையை செய்யறோம்? இல்ல, முதல் வார்த்தை எல்லாருமே பாவம் இல்லையா? எல்லாருமே பாவிகள், நீதிமான் ஒருவனும் இல்லை. போன வாரம் பார்த்தோம். அப்ப எல்லாரும் பாவம் என்கிற செயலை செய்கிறபடினாலே அந்த செயலுக்கு ஏற்ற ஒரு கூலியை கடவுள் கொடுக்கிறாரு, சம்பளத்தை கொடுக்கிறாரு. அதுதான் மரணம். ஆதாம் தானே தப்பு செஞ்சாரு, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், ஒட்டு மொத்தமாக எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். தாவீது சொல்றார், நான் பிறக்கும் போதே துர்க்குணத்தில் உருவானே, பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் பிறக்கும் போதே நான் பாவிப்பா அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே தான். அதனாலதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்குள்ளாகவும் இந்த மரணம் வருகிறது அன்பானவர்களே. சோ பாவம் என்கிற ஒரு நிலை வந்ததுக்கு பின்னால் மரணம் என்கிற ஒரு தண்டனை இந்த உலகத்துக்கு வருகிறது, வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறோம். 1 கொரிந்தியர் 15:22, 1 கொரிந்தியர் 15:22, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறோம், எல்லோரும் மரிக்கிறோம். ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லா மனுக்குலமும் எல்லா உயிரினமும் மரிக்கிறது. சரிங்களா? எல்லா உயிரினங்களும் மரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப இதுல முதல் மரணம் யாருங்க? ஆதாமா. The first death recorded in the Bible. முதல் மரணம் ஆபேல். சரிங்களா? முதல் மரணம் வந்து யாரு? ஆபேல். 4வது அதிகாரம் 8வது வசனத்துல இருக்குது. ஆபேல் தான் முதல் மரணம் அங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க ஆரம்பிச்சது ஆபேல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு ஒரு செகண்டுக்கு ஏறக்குறைய 1.73 பேர் இறந்து போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப மரணம் தொடர்கதையாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஆபேல்ல இருந்து ஆரம்பித்தது இன்று வரைக்கும் போகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தாரா? கர்த்தரும் மரித்தார். ஏன்னா ஒட்டுமொத்த பாவமும் அவர் தூக்கி சுமந்தபடினாலே பாவத்தின் சம்பளம் மரணம்னு ஒரு ரூல் போட்டாச்சு. அது சீஃப் மினிஸ்டருக்கு அதுதான், பிரைம் மினிஸ்டருக்கு அதுதான், சன் ஆஃப் காடுக்கு அதுதான், தேவகுமாரனுக்கு அதுதான். ஏன்னா எழுதினது, சட்டம் எழுதினது பரலோகம் எழுதிருச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, நான் சைட் ரூட்ல போருவேன், ராங் ரூட்ல எடுத்து நான் போயிருவேன் அப்படின்னு நம்ம பண்ற மாதிரிலாம் அவர் பண்ண முடியாது. அவர் ஒரு எக்ஸாம்பிளாக மாதிரியாக வைத்திருக்கிறார் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு. அப்படிங்கும்போது அவர் பாவத்தை, ஒட்டுமொத்த பாவத்தை தூக்கி சுமந்தபடினாலே அவரும் மரிக்க வேண்டிய நிலைக்கு சென்றார். இல்லையா? அது பாருங்க, 1 யோவான் 2:2 ஒரு அழகான வசனம் உண்டு. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம், அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லுகிறது. 2:9 அவர் மரணத்தை ருசி பார்த்தார். தேவதூதரிலும் சற்று சிறியவராக படைக்கப்பட்டிருந்த அவர் மரணத்தை ருசி பார்த்தார், டேஸ்ட் பண்ணி பார்த்தாராம். 2:9. சரியா? மரணத்தை ருசி பார்த்தார். இயேசு கிறிஸ்துவும் மரித்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அந்த நேரத்திலே பாவியானார் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தத்தினுடைய பாவம் அவருக்குள்ளாக இறங்கினபடினாலே அவரும் பரலோகத்தினுடைய விதிமுறைக்கு அவரும் விலக்கல்ல என்பதை நிரூபித்து விட்டு, எழுதுனது நான் தான், ஆனாலும் நான் எஸ்கேப் ஆக விரும்பல, நானும் மரிக்கிறேன். ஏன்னா ரூல் வந்து ஃபார் ஆல், எல்லாருக்கும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு அவர் நிரூபித்து காட்டிவிட்டு போனார் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? இது மரணம் இப்படி வருகிறது. சரி, மனிதன் மரிப்பது கடவுளுக்கு பிரியமா இருந்துச்சா? தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா மனிதன் மரிப்பது? இல்லை. ஏனென்றால் அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை தோட்டத்துல வச்சிருந்தார். அது என்னது ஜீவ விருட்சத்தின் கனி? சாகாமல் இருப்பதற்கான யுக்தி. அந்த கனியை சாப்பிட்டா சாக மாட்டேன். கரெக்டா? அதான் ஜீவ விருட்சத்தின் கனி. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம். அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை ஏன் மனிதனுக்கு கொடுக்கணும்? அவன் எப்பொழுதும் அனுதினமும் அதை சாப்பிட்டோ அல்லது மாதம் ஒரு முறை சாப்பிட்டோ அவன் நித்திய காலமாக அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் பாவம் உள்ள வந்துருச்சு. நாம செய்த சில சேஷ்டைகள், அதனால என்ன ஆயிடுச்சு? உள்ள வந்து. அப்ப மனிதன் மரிக்க வேண்டும் என்பது தேவ விருப்பம் அல்ல, தேவ சித்தம் அல்ல, தேவன் அதை பிளான் பண்ணல, தேவ திட்டம் பண்ணல.
தேவனுக்கு விரும்பாத ஒரு காரியம். சொல்றாரு, சாப்பிட்றாத அங்க போயிடாத அப்படிங்கிறது, சாப்பிட்றாத செத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? நீ அதை சாப்பிடலன்னா என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பாய். ஆனால் மனிதன் என்ன பண்றான்? ஏமாற்றப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான். அதனால் மொத்த பூமியும் சபிக்கப்பட்டு போனது. இப்ப மொத்த பூமியும் சபிக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு? இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் மரணம் மரணம் என்கிற ஒரு நிலைக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மரணம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஹிட்லர் வந்து சாகாம இருந்திருந்தா எப்படி இருக்கும்? ஒசாமா பின் லாடன் மரணமே இல்ல, ஒசாமா பின் லாடன் இருக்கிறாரு அமெரிக்கா காலி இல்ல. சந்திர கடத்தல் வீரப்பட்டுல இருந்து ஆட்டோ சங்கர்ல இருந்து இப்படியே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இங்க சில தலைவர்கள் உயிரோடு இருந்து ஹிம்சை பண்றாங்க. மரணம்ங்கிறது ஒரு வகையில கிஃப்ட், வரம். அப்ப யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லுவாரு 50ஆவது அதிகாரத்துல ஆதியாகமத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார். தீமையை நன்மையாக மாற்றினார். சாத்தான் இந்த உலகத்துல தீமையை செய்யணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்தா, ஆனா தேவன் அந்த தீமையிலிருந்து ஒரு நன்மையை உருவாக்கி கொண்டு வருகிறார். கரெக்டுங்களா? அப்போ ஒரு நன்மையை உருவாக்கி கொண்டு வருகிறார் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இது வேற டாபிக். இப்ப மரிக்கும் போது என்ன நடக்கிறது? மரணம்னா என்னன்னு பார்த்துட்டோம். மரணம் ஏன் வந்தது அப்படிங்கறத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துட்டோம். இப்ப மரிக்கும் போது என்ன நிகழ்கிறது? ஒரு மனிதன் மரிக்கும் போது என்ன நிகழ்கிறது அப்படின் போது அந்த உயிர் பிரிகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? செத்து விட்டார் அப்படிங்கிறது, சத்து போனது, சத்தெல்லாம் போனது, அதுதான் செத்து போயிட்டாரு அப்படிங்கிறது. மலையாளத்துல அழகா சொல்லுவாங்க சத்து போடுதல் அப்படின்னு. சத்து எல்லாம் போகுதல் தான் செத்து போகுதல். சத்தெல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான் செத்து போகுதல் அப்படிங்கிறது. இப்ப உயிர் பிரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் 146வது சங்கீதம் 4வது வரி, 146:4. மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். 46 அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து. அவனுடைய ஆவி பிரியும், தன் மண்ணுக்கு திரும்புவான். ஏனென்றால் மனிதனை நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்துல ஆதாம்கிட்ட சொல்லிட்டார். அப்ப உயிர் மரணம்ங்கிறது என்னது? ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுடைய உயிர் பிரிதல் தான் மரணம். ஆவி பிரிதல். அப்ப மனிதனுடைய ஆவி பிரிகிறது, அவன் தன் மண்ணுக்கு திரும்புகிறான். ஏன் மண்ணுக்கு திரும்புகிறான்? மண்ணுல இருந்து தான் அவன் உருவாக்கப்பட்டான். கரெக்டுங்களா? லோன் வாங்கி இருக்கிறோம் பேங்க்ல இருந்து, நம்ம அதை கொண்டே கொடுக்கணும். எது பேங்க்? மண்ணு தான் பேங்க். பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்கி தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? இப்ப திரும்ப அதை நம்ம கொண்டையே கொடுக்கணும். சில வருடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, சோ கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப மனிதன் மண்ணாக இருப்பதனாலே மண்ணுக்கு அவன் செல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் பிரியும், அவன் ஆவி பிரிகிறது அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப நம்ம இதை புரிந்து கொள்வதற்காக இப்ப டேபிள்ல ஒரு மெழுகுதிரி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெழுகுதிரி எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நான் அதை ஊதுறேன், எரிந்து கொண்டு இருக்கிற மெழுகுதிரியை நான் ஊதுறேன். அந்த நெருப்பு எங்க போகுது? காணாம போச்சு. அந்த பிளேம், அந்த நெருப்பு, அது எங்க? எரிந்து கொண்டு இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது, திடீர்னு அது காணா போயிருது. அந்த இது நெருப்பு எங்க போச்சு? போச்சு, அவ்வளவுதான். எங்கே போயிருச்சு? காத்தோடு காத்தா கலந்துருச்சு. அததான் அங்க சொல்றாங்க. பிரசங்கி 12:7 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆவி தன்னை தந்த தேவனிடம் செல்லுகிறது. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும். எல்லாமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். லோன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புது. இந்த சரீரம் முன்னிருந்த பூமிக்கு திரும்புது. ஆவி கொடுத்தவர்கிட்ட திரும்ப போகுது. சரியா? எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கிறோம். மண்ணிட்ட இருந்து வாங்கினதுனால சரீரம் மண்ணுக்கு போகுது. தேவன்கிட்ட இருந்து ஆவி வந்துச்சு இல்லையா? ஆதாமை உண்டாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். தேவன் தான் அந்த ஜீவ சுவாசத்தை, ஆக்சிஜனை கொடுக்கிறாரு. நம்ம முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்சிஜன் திரும்ப அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம். அதுதான் இப்படி ஒப்பு கொடுத்தல். இததான் சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்தார். பிதாவே, என் ஆவியை
உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேங்கிறார். என்னுடைய உயிரை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்? உயிர் அவர் கொடுத்தது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது, அதனால இந்த மண்ணுக்கு போகும். உயிர் ஜீவன் அவர் கொடுத்தது. ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதனால பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறார். பிரசங்கி 12 வாசித்தோம், தன்னை தந்த தேவனிடம் அந்த ஆவி போகிறது அப்படின்னு. அப்போ உயிர் காற்று என்ன ஆயிருது? அப்படியே கரைஞ்சிருது. காத்தோடு காத்தா கரைஞ்சிருது. இந்த அண்டத்துல கரைஞ்சிருது. இந்த அண்டம் முழுக்க தேவனுக்கு சொந்தம். வானது சிங்காசன, பூமி எனது பாதப்படி, பூமி எல்லாமே அவருடையது. அப்ப இந்த காத்தோடு காத்தாக நம்முடைய ஜீவ சுவாசம் கலந்து விடுகிறது, உயிர் போகிறது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதோட நம்ம நிறுத்திக்கணும். இப்ப சரீரம் மண்ணுக்கு போகிறது நமக்கு நல்லா தெரியும். உயிர் தன்னை தந்த தேவனிடம் போகிறது. இப்ப ஆன்மா, ஆத்மான்னு சொல்றோம். இப்ப ஆத்மான்னு என்னன்னு பார்த்தோம் போன வாரம். பர்சன், ஆத்மாக்களுக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டியை எப்படிங்க யாத்திரா 12 பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப நபர்கள், சிந்தை, பல இது இருக்குது இல்லையா? அப்ப ஆத்மாங்கிறது வேற ஏதோ ஒரு பார்ட்டா இருக்குது. சரீரம், உயிர் இருக்குது. உயிர்ங்கிறது ஜீவ சுவாசம். ஆத்மாங்கிறது என்னுடைய சிந்தை. முழு மனிதனையும் ஆத்மான்னு சொல்லுது சில வசனங்கள். சிந்தையை சொல்லுது, உள்ளம்னு நம்ம சொல்றோம். திருவுலியத்துல நம்ம பார்த்தோம். திருவுலியத்துல பார்த்தோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. நான் என்ன சொல்லிக்கிறேன்? நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்வது, என்னுடைய மைண்டுக்கு நான் சொல்லிக் கொள்வது. அப்ப இந்த மைண்டு அப்படிங்கிறது நீங்க பார்க்கும்போது அதான் பிரசங்கி 9:6 146 நம்ம வாசித்தோம். அந்நாளில் அவன் யோசனை அழியும். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத 9:6 பிரசங்கி 9:6 அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றும் பங்கு இல்லை. நீங்க 146:4 எழுதிங்க. ஏன்னா அந்நாளிலே அவனுடைய யோசனை அழியும். யோசனைங்கிறது புத்தி அழிஞ்சு போயிடும். அப்ப ஒருவனும் தன்னுடைய ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே. சங்கீதம் 22 நம்ம பார்த்தோம். 22:29 சங்கீதம் 22:29 ஒருவனும் தன்னுடைய ஆத்மா அழிஞ்சு போகாம பாதுகாக்க முடியாது. ஆத்மா அழியுங்கிறார். அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆத்மா அழியும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதுதான் இங்க 146:4 சங்கீதத்துல சொல்லுது. யோசனை அழியும், ஆத்மா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறத அங்க சொல்லப்படுகிறதாக நம்ம புரிந்து கொள்கிறோம் பார்க்கணும். சோ இதான் மரிக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு மரணம்னா என்னன்னு பார்த்தோம். மரணம் ஏன் வந்ததுன்னு பார்த்தோம். மரிக்கும் போது மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியா? இப்ப இந்த ஆத்மா சாகிறது, உயிர் பிரிகிறது அப்படின்லாம் மரணம் வருகிறது ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சி தான். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எது வரைக்கும் அப்படின்னு ஒரு டைம் இருக்கு. எது வரைக்கும் இந்த மரணம் இந்த பூமியில இருக்கும் அப்படின்னா யோவான் 11:24 யோவான் 11:24 ஸ்கிரீனை பாருங்களே. அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாள். அப்ப உயிர் தெழுதல் நடக்கும் நாள் வரை இந்த பூமியில் என்ன இருக்குங்க? மரணம் இருக்கும். சரியா? இந்த பூமியில மரணம் இருக்கும். கதையை நம்ம படிச்சிருக்கோம். புத்தர்கிட்ட ஒரு நாள் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம், ஒரு குழந்தை இறந்துடுச்சு. புத்தர் அப்ப இருக்கும்போது போய் புத்தர்கிட்ட வேண்டியிருக்கு, என் பிள்ளைய உயிரை திரும்ப கொண்டு வரணும். நீங்க நிறைய நல்லவர்னு சொல்றாங்க, கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, உயிரை கொண்டு வரணும், எனக்கு ஒரே ஒரு பிள்ளை அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, நான் உயிர் கொண்டு வர்றேன், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்யணும். செய்யறேன், என் பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்யறேன் அந்த அம்மா சொல்லுச்சு. போய் ஏதாவது ஒரு வீட்டுல போய் கடுகு வாங்கிட்டு வா, கடுகு வாங்கிட்டு வா, அந்த கடுகு வச்சுதான் நான் உன் பிள்ளைக்கு உயிர் கொடுக்கணும். கடுகா? எங்க வீட்டுல இருக்கு? இல்ல வேற ஒரு வீட்டுல தான் போகணும். அந்த வீட்டுல போய் நீ வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஏதாவது டெத்து நடந்திருக்கான்னு கேட்டுக்க. சாவு நடக்காத ஒரு வீட்டுல போயிருந்து நீ கடுகு வாங்கிப்பா, அந்த கடுகு வச்சு நான் பிள்ளைக்கு உயிர் கொடுத்துறேன். அவ்வளவுதானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். எங்க தெருவுல எத்தனையோ வீடு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா வீடு வீடா போச்சான். வாங்கிட்டு வந்துருக்குங்கிறீங்க? கடுகு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இல்லையா?
அப்ப மரணம் என்பது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அதற்கு ஒரு மரணத்துக்கு ஒரு டெட் இருக்குது, ஒரு எண்டு இருக்குது. அதான் உயிர்த்தெழுதல் நடக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது அனைவரும் எழுந்து வருவார்கள் என்று. அப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும் நாள் வரை இந்த உலகம், மனுக்குலம், உயிரினங்கள் எல்லாம் மரணத்துக்கு நேராக தான் செல்லும். இன்னொரு வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆவது அதிகாரம் 12-13. வெளி 20:12-13. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகள் தக்கதாக நியாயத்தில் படைந்தார்கள். 13. சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாயத்தில் படைத்தார்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். மரித்தவர்கள் எல்லாரும், சிறியவர் பெரியவர் எல்லாரும் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படைத்தார்கள். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சி இந்த உலகத்தில் நடக்கும் போதுன்னா இதுதான் உயிர்த்தெழுதல். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே உன் சகோதரனும் என் சகோதரனும் உயிர்த்தெழுவான் அப்படின்னு சொல்றாங்க லாசருக்கு சொல்லும்போது. அப்ப உயிர்த்தெழுதல் நடக்கும் அந்த கடைசி நாளில் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது இந்த உலகத்தில் மரித்து போன அத்தனை பேரும் மீண்டும் எழுந்து வரப்போகிறாங்க, எழுந்து வரப்போறாங்க. அப்ப பாருங்க, 20ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம், சமுத்திரம் தன்னில் மரித்தோரை ஒப்புவித்தது. இயேசு கிறிஸ்து வர்றாரு, அப்பா அவனை படைச்சவர் கூப்பிடுறாரு, அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு பார்த்தோம் இல்லைங்களா? 5ல யோவான் 5ல எழுந்து போன்னு சொல்லிட்டு கடல்ல யாரெல்லாம் விழுந்து செத்து போனாங்களோ, சுனாமியில செத்து போனவங்க எல்லாரையும் எழுப்பி வந்து சமுத்திரம் கொண்டு வந்து கொடுக்க போகுது. நினைச்சு பாருங்க, அப்படியே சமுத்திரம் அப்படியே கொண்டு வந்து தன்னில் ஒப்புவித்தது அப்படியே கொண்டு கொடுக்கும்போது சூசைட் பண்ணிட்டு செத்து போனவங்க, பிஷிங் மீன் பிடிச்சு செத்து போனவங்க, சுனாமியில செத்து போனவங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்க, கடல்ல எல்லாரையும் கொண்டு வந்து இந்த சமுத்திரம் கொண்டு வந்து அப்படி நிக்க கொண்டு வந்து கொடுக்க போதான். சமுத்திரம் தன்னில் மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தன்னில் மரித்தோரை ஒப்புவித்தன. கல்லறையிலிருந்து எல்லாரும் அப்பா கூப்பிடுறாருப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி. அப்ப உயிர்த்தெழுதல் நடக்கும் காலம் வரை இந்த உலகத்திலே மரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எல்லாரையும் இறந்து போன எல்லாரும் எந்தெந்த நிலையில இருந்தாங்களோ எல்லாரும் எழுந்து வருவார்கள். ஒரு நொடி பொழுதுல எல்லாம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற காரியம் அங்க நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதுதான் லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. லாசருவே வெளியே வா அப்படின்னு ஒரு குரல் தான் வந்தது. அவன் 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் எடுக்கிற நிலையில இருந்தவனும் சத்தத்தை கேட்ட உடனே எந்திரிச்சு வந்துருக்காரு. எப்படி எந்திரிச்சு வந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னோடனே அவன் காது முதல்ல கேட்டிருக்கும். யாரோ உன்னை கூப்பிடுறாங்க பானோன்னா டக்கு நம்ம எந்திரிப்போம் இல்லைங்களா? யாரோ உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னோட அப்புறம் தான் புலன்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். காதுல கேட்ட உடனே எழுந்தவங்க பாருங்க, கட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. கட்டுகளை அவிழ்த்து விடுங்கிறார் ஆண்டவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவன் அப்படி போய் நிக்கிறாரு. அப்ப முதல்ல அந்த மனுக்குலம், ஒட்டுமொத்த மனுக்குலமும் இப்படிதான் உயிர்த்தெழுதல் எந்திரிக்க வரும்பொழுது மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்க போகுது. ஆதாமுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் இந்த உலகத்துல எழுந்து வரப்போறாங்க. அவ்வளவு பேருக்கு இடம் இருக்குமா அந்த பூமியில? அடுத்த கேள்வி, அவ்வளவு பேர் உயிர்த்தெழுந்து வந்தாங்கன்னா இடம் இருக்குமா? இருக்காதா? ஒரு பஸ் ஓனருக்கு தெரியும் எத்தனை சீட் இருக்கு, எத்தனை சீட்டு கொடுக்கணும். ஒரு ட்ரெயின் ஓனருக்கு, ட்ரெயின் ஓடுறவங்களுக்கு தெரியும் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு. இங்க இந்த ரூம்ல எத்தனை சேர் போட முடியும்னு வீட்டுக்காரவங்களுக்கு தெரியும். அதே போல தேவனும் அறிவார். இந்த உலகத்துல எத்தனை பேர் வாழ முடியும் என்பது அவருக்கு தெரியும். அது வரைதான் பிறப்பு அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் நிறுத்திடுவார். சரிங்களா? அவ்வளவு பேரும் உயிர்த்தெழுந்து வந்தாலும் அவ்வளவு பேருக்குமான இடம் இந்த பூமியில கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா உயிர்த்தெழுதல் நடந்து பிரயோஜனமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அவ்வளவும் நடக்கும்.
அவ்வளவு பேர். சரி, இப்ப உயிர்த்தெழுதல் நடக்கும் அந்த காலகட்டத்துல பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக எல்லோரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். காந்தி நேருக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காந்தி சாப்பாடு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா புனித நதிகள் எல்லாம் போய் தூக்கி விட்டாங்க. அவர் அந்த நதி தான் தேடும், மலை எங்க இருக்குது, காசியில இருக்கா, ராமேஸ்வரத்துல காலை எங்க இருக்குது அப்படின்னு. அவராது பரவாயில்ல. நேரு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க தூக்கி விட்டாங்களாம். இவராது நதியில தூக்கி விட்டாங்களாம், புனித நதிகள்ல. இந்தியா முழுக்க தூக்கி விட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனாலும் வந்துடணும். படைத்தவர் வரும்போது எந்திரிச்சு வர முடியாது, எல்லோரும் எழுந்து வருவார்கள் அன்பானவர்களே. சோ இதுதான் மரணம். மரணம் எதுவரை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப டாபிக்கல் ஸ்டடி எடுக்க போறோம். இப்பதான் டாபிக்கல் ஸ்டடி என்னது தலைப்பை எடுத்து இப்ப அதுவரை மரித்தவர்கள் எங்க இருக்கிறார்கள், இதுதான் போன வாரத்தினுடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கணும். அதுவரை என்னது, மனிதன் பிறக்கிறான், இறக்குறான், இறக்கும் போது ஆவி பிரிகிறது, உயிருக்கு போகிறது, எல்லாம் நமக்கு தெரியும். இது வரைக்கும் மரணம் இருக்கிறது, உயிர்த்தெழுதல் வரைக்கும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை உயிர்த்தெழுதல் வரைக்கும் மரணம் இருக்கும், நமக்கு தெரியும். ரைட், ஓகே. எல்லாரும் மரித்து போவார்கள், எல்லாரும் மரிக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, இப்ப மரணம் வந்த பின்னால், மரித்த பின்னால் அவர் எங்கே போகிறார்? இப்ப நம்முடைய நம்பிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு சமய நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள் எங்கெங்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நம்முடைய நம்பிக்கை, கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை என்ன? பரலோகத்துக்கு போறாங்க, நீதிமான்கள்லாம் பரலோகத்துக்கு போறாங்க, பாவிகள் எல்லாம் நரகத்துக்கு பாதாளத்துக்கு போயிடுறாங்க, பரதேசுக்கு போயிடுறாங்க, இப்படிங்கிறதா நம்முடைய நம்பிக்கை. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுதா அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, டாபிக்கல் ஸ்டடி. மரணம்ங்கிற வார்த்தை 22 வசனம், மரணம் என்கிற வார்த்தை பைபிள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல மரணம் என்கிற வார்த்தை 22 வசனம் இருக்கு. மரித்தோர் என்கிற வார்த்தை 23 வசனம் இருக்கு. நீங்க அப்புறமேல் கவுண்ட் பண்ணிக்கலாம். 23. இப்ப இந்த மொத்தம் எத்தனை? 45 வசனங்களை வைத்து இப்ப நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம கண்டுபிடிப்போம். மரித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க, மரணம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். மரித்தவர்கள், மரித்தோருடைய நிலைமை என்ன, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். ரைட்டா? ரைட்டா? சரி, இப்ப இந்த மரித்தோருடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம மரித்த நீதிமான்கள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம். பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இளைப்பாறுதல் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, தேவன்ட்ட இருக்கிறாங்க. நீ கவலைப்படாத, தாத்தா பாட்டி எல்லாம் அங்க இருக்கிறாங்க, உனக்காக பரிந்து பேசிட்டு இருக்காங்க, உனக்காக எல்லாம் சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் அவர் தான் அனுப்பிச்சுட்டு இருக்காரு பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கோம். மரித்த அனைவரும் நீதிமான்களாக இருந்தார்கள், அவங்க எல்லாம் பரலோகத்துல இருக்கிறாங்க. பரலோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படிதான் இருக்குது. வெளிப்படுத்துற விசேஷத்துல அப்படிதான் இருக்குது. இப்ப பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. 115வது சங்கீதம் 17வது வரி, 115, 17. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். 115, 17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். துதியார்கள் அப்படின்னா துதிக்க மாட்டார்கள். துதிக்க மாட்டாங்க. துதியார்கள் அப்படின்னா துதிக்க மாட்டாங்க. மரித்தவர்கள் துதிக்க மாட்டாங்க. ஒண்ணு. அடுத்த வருஷம் the dead do not praise the Lord. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா the dead, இறந்து போனவங்க do not praise the Lord, தேவனை துதிக்க மாட்டாங்க. சங்கீதம் 88, 10, 11. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? செத்து போனவர்கள் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி வந்து உங்களை துதிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஐயா, அப்ப இது வந்து பூமிக்கு மட்டும் தானா? இந்த பாருங்க. அடுத்து இன்னொரு வசனம், ஏசாயா 38, 18, 19. பாதாளம் உம்மை துதியாது, பாதாளம் உம்மை துதிக்காது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இருந்தவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. பாதாளம் உம்மை துதிக்காது, மரணம் உம்மை போற்றாது. துதிக்காது, போற்றாது. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க துதிக்க மாட்டாங்க, போற்ற மாட்டாங்க. உயிரோடு இருக்கிற வரைதான் நாம் நம்முடைய துதி. இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்து அவ்வளவுதான், அது மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். மரித்து போன பின்னால் அவர்கள் துதிக்க மாட்டாங்க. இது மனிதன் மனுக்குலத்துல பூமியில நடக்கக்கூடிய காரியம். ஏன்னா மரணம் எங்க இருக்குது? பூமியில தான் இருக்குது, பரலோகத்துல இல்லை. அப்ப இங்க நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், மரித்தவர்கள் கடவுளை துதிக்க மாட்டாங்க. ரைட்டா? இது ஒரு பாயிண்டா போலாம்.
சரி, இப்ப நம்ம அடுத்து என்ன கேள்வி கேட்கிறோம்? இப்ப மரித்தவர்கள் வந்து கர்த்தரை துதிக்க மாட்டார்கள்னா ஒருவேளை பாவியா இருக்கும். இப்ப எங்களுக்கு கேட்டாங்க, மரித்தவர்கள பாவியா இருக்கும், பாவிகள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள், பரிசுத்தவான்கள் துதிப்பாங்களாம்ல. பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் வந்து கர்த்தரை துதிக்கலாம், அப்படி ஏதாவது வசனம் இருக்குதா? அப்படின்னா பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க நம்ம பார்த்தோம்னா அவங்க என்ன பண்றாங்கிறது தெரிஞ்சு. என்னுடைய கேள்வி புரியுதா? மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம். இப்ப மரித்த நீதிமான்கள் கர்த்தரை துதிக்கலாம் இல்லையா? மரித்த பாவிகள் தான் துதிக்க மாட்டாங்கன்னு இருக்கலாம், பாவிகள் நீதிமான்கள் இல்ல. தெளிவா இருக்குது, மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. இப்ப கேள்வி, இடையில ஒரு கேள்வி கேட்கும்போது மரித்த நீதிமான்கள் துதிப்பார்கள். சரி, இப்ப நீதிமான்கள், மரித்து போன நீதிமான்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கணுமா? இப்ப பரிசுத்தவான்களுடைய நிலைமை என்ன? முதல்ல அடுத்ததாக பரிசுத்தவான்கள் அவங்க முதல்ல நோவா, அவர் வாழ்கிறார், மரிக்கிறார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். கரெக்டா? அவர் எங்கேயாவது போய் தேவனை துதித்தார் ஏதாவது வசனம் இருந்தா? 66 புத்தகத்துல கிடையாது. நோவாவில இருந்து நீங்க ஆபிரகாம்ல இருந்து நீங்க எல்லாரையும் எடுத்துக் கொள்ளுங்க, எல்லாரும் பரிசுத்தவான்கள். நோவா போல ஒரு கீழ்ப்படிதலான, ஒரு உத்தமமான, சன்மார்க்கமான ஒரு மனிதனை உலகத்துல இல்ல. அந்த பூமியில இருந்தவர்கள நோவா மாத்திரம்தான் கர்த்தருடைய பார்வையில கிருபை பெற்றவனாக இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் அந்த பரிசுத்தவானும் இறந்த பின்னால் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றோ அல்லது அவர் வந்து மேல போய் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்தார் என்றோ பைபிள்ல இல்ல. பைபிள்ல இருக்கிறதா நான் சொல்றேன். கரெக்டா? பைபிள்ல இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பைபிள்ல கிடையாது. அது மாதிரி ஆபிரகாம் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். தேவன் கர்த்தருடைய சிநேகிதன் ஆபிரகாம் இல்லையா? அப்ப அவர் இறக்குறாரு, அவரும் துதிக்கிறாரு, அதுக்கப்புறம் துதிச்சாரு அப்படிங்கிறது அங்க நம்ம பார்க்கணும் இல்லையா? அடுத்து மோசையை நீங்க எடுத்துக்கங்க. மோசையை கர்த்தரே அடக்கம் பண்றார். உபாகமம் 34வது அதிகாரம் நீங்க கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கடைசி வசனங்கள்ல மோசை இறந்து போயிடுறாரு, அவரை வந்து கர்த்தரே வந்து அடக்கம் பண்றாரு. அடக்கம் பண்றதுக்கு ஆள் இல்லாம இவரே வந்து பாடி எல்லாம் எடுத்து கர்த்தருடைய தூதனை வச்சு அடக்கம் பண்றாரு. அந்த மோசையினுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் வருகிறது. யூதா புஸ்தகத்துல நம்ம பாக்குறோம், மிகாயல் தூதனோட லூசிபர் சாத்தான் வந்து எங்க மோசையினுடைய சரீரத்தை வச்சிருக்கிற அந்த சரீரத்தை எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தர்க்கம் உருவாக்குறதாக நாங்க யூதா புஸ்தகத்துல நம்ம பாக்குறோம். மோசையினுடைய சரீரம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க வச்சிருந்தாங்கன்னா கடவுளாக்கி இருப்பாங்க. கண்ணுக்குட்டியவே கடவுள் ஆகுற ஆளுங்க நம்ம ஆளு, கொசுவை கடவுள் ஆகுற ஆளுங்க. மோசையை விட்டுருவோமா, எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாரியா எங்களுக்காக அப்படின்னா பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் ஆகியிருப்போம். அதனால என்ன பண்றாரு, மோசையுடைய சரீரத்தை மறைச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த பூமியிலே வாழ்ந்த அத்தனை நியாயாதிபதிகள், ராஜாக்கள், சாமுவேல் தீர்க்கதரிசியில இருந்து தாவீதுல இருந்து ராஜாக்களாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகள், ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசிகள், யோனா தீர்க்கதரிசி மரித்த பின்னால் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள் என்று எந்த வசனமும் இல்லை. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த டாபிக்கல் ஸ்டடி எடுத்து பார்த்தாதான் இது நமக்கு புரியும். இப்ப இது ஒரு டெத் வீட்டுல, ஒரு சா வீட்டுல போய், ஒரு துக்க வீட்டுல போய் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது, பேச முடியாது. ஸ்டடியில தான் உட்காந்து நம்ம பண்ண முடியும். சர்ச்சில் உட்காந்து பேச முடியுமா? அதுவும் பேச முடியாது. ஸ்டடியில உட்காந்து பண்ணலாம். ஏன்னா இந்த வசனங்கள் இப்படி இல்லை, இந்த மாதிரி அவர்கள் துதிக்கிறார்கள் என்று நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தாவீது ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் இல்லையா? இல்லையா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு இந்த பூமியில வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன் தான் கர்த்தர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு. இப்ப அவருடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடப்படுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டார். மரணம் அடைந்து அடக்கம் செய்யப்பட்டார். 34வது வசனம். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. 34 அதே அதிகாரம். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லை. பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னவருக்கு பரலோகத்துல இடம் இல்லையா? இடம் இல்லை. வசனம் சொல்றது தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 36வது வசனம். 13:36.
தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தாவீதும் அழிவை கண்டான். அவனுடைய கல்லறை நம்மிடையே இந்நாள் வரை இருக்கிறது. தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. நல்ல பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பரிசுத்தவான்கள்ல நீ யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த பரிசுத்தவான்களில் அந்த தாவீது உட்பட அவர்கள் யாரும் பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே என்கிற ஒரு வசனம் இருக்குது. மரித்தவர்களுடைய நிலைமை என்ன, மரித்த பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். கரெக்டா? சரி, இப்ப தாவீது, நோவா, ஆபிரகாம்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம். புதிய ஏற்பாட்டுல லாசரு, ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துனுடைய சிநேகிதன், உங்களுடைய சிநேகிதன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவங்க சகோதரிகள் சொல்லுவாங்க. லாசரு மரித்து அடக்கம் செய்யப்படுறாரு. அவரு எங்க இருந்து எழும்பி வர்றாரு? ஆண்டவர் எழும்பி வா லாசருவே வெளியே வான்னு சொன்னா எங்க இருந்து வர்றாரு? பரலோகத்துக்கு போயிருந்தாருன்னா அங்க இருந்து இறங்கி வந்திருக்கணும். கல்லறை மூடி இருக்கக்கூடிய கல்லை அப்புறப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க தேவையில்லை. அவர் பரலோகத்துக்கு போயிருந்தாருன்னா பரலோகத்திலிருந்து தாவீது லாசருவை இறங்கி வான்னு சொல்லியிருக்கணும். ஆனா லாசருவை இறங்கி வான்னு சொல்லாம லாசருவே எழுந்து வான்னு சொல்றாரு. ஏன்னா எங்கே அடக்கம் செய்யப்பட்டாரோ அங்கேயே இருக்கிறார். லாசருவே எழுந்து வா. கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய சிநேகிதன், அவருக்கு எப்படி பக்கத்துல இடம் கொடுக்காம ஆண்டவர் இருந்தாரு? கரெக்டா? பக்கத்துல இடம் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்டுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. யோசிக்கிறீங்களா? அடுத்து மத்தேயு 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் 52, 53. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதில் உரையிலே போடு. பட்டயத்தில் இருக்கிற 27 கல்லறைகள் திறந்தது. கல்லறைகள் திறந்தது. இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. மரிச்ச உடனே வானம் பூமியில அதிர்வு இதெல்லாம் வருது இல்லையா? அப்ப கல்லறைகள் திறந்தது. நல்லா திரும்ப ஒரு வாசிக்க கோச்சுக்காம. கல்லறைகள் திறந்தது. பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்து வந்தது. இறங்கி வரல. பரிசுத்தவான்கள் இறங்கி வரல, எழுந்து வந்தார்கள். கரெக்டா? எல்லாரும் பைபிள்ல இருக்குதா? பரிசுத்தவான்கள் நித்திரையடைந்து இறந்து போன எல்லா பரிசுத்தவான்களும் எழுந்து வந்தார்கள். அவர்கள் நகரத்திலே காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எழுந்து வந்தார்கள். பரிசுத்தவான்கள் எங்க இருந்தாங்க? கல்லறையில எங்க அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே இடத்துல இருந்து அவர்கள் எழுந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்களோ அங்கேயே அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வருகிறது, ஒரு சத்தம் கேட்கும் காலம் வரும்பொழுது அங்கிருந்து அவர்கள் எழும்பி வருகிறார்கள். மிகச்சிறந்த உதாரணம் லாசரு எழும்பி வருதல். லாசருவை வெளியே வா என்று சொல்லும் போது எப்படி நாடி நரம்பெல்லாம் அவருக்கு வேலை செய்து ரத்த நாளங்கள் எல்லாம் உருவாகி எல்லாம் செத்து போனதா இருந்தாலும் கூப்பிட்டவர் யாரு? உன்னை படைத்தவர் அழைக்கிறார்ப்பா, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வருகிற அந்த சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா? அது போல பரிசுத்தவான்கள் அனைவரும் எழுந்து வருகிறார்கள். அப்ப மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். மரித்த பாவிகளும் துதிக்க மாட்டார்கள். மரித்த பரிசுத்தவான்களும் துதிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கல்லறையில இருக்கிறாங்க. கரெக்டா? பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்லறையில இருக்கிறாங்க. அவர்கள் யாரும் பரலோகத்துக்கு எழுந்து இன்னும் போகவில்லை. தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. இளைப்பற சனத்துல யாரும் போற மாதிரி இல்லை. ஒன் பை ஒன்னா தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிட்டோம். அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? எல்லாம் கல்லறையில இருக்காங்க. இப்ப இதுக்கு மேலேயும் டவுட்டா இருந்துச்சுன்னா இதுலயே தெளிவா இருந்திருக்கணும். இத்தனை வசனங்கள் நம்ம சொல்றோம். இதுக்கு மேலேயும் டவுட்னா இந்த இந்தியாவுல சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது சொன்னுச்சுன்னா அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. இந்தியாவில் டெல்லியில சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இந்தியாவில் ஜனாதிபதி அல்லது அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். அதுபோல கிறிஸ்தவத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதையும் மீறி உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்குன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்ற ஒரு வார்த்தை யோவான் 3:13
யோவான் 3:13 ஸ்கிரீன்ல இருக்குது. பரலோகத்தில் இருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து வருகிறவருமான இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல், மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யாரு சொன்னது இத? சுப்ரீம் கோர்ட், கிறிஸ்தவத்தினுடைய சுப்ரீம் கோர்ட். அவ்வளவுதான், ஜனாதிபதி இவர்தான். பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, பரலோகத்துக்கு ஏறி வந்தவர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இந்த இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னா பரலோகத்துக்கு சொந்தக்காரர். அவர் சொல்லிட்டாரு, எங்க வீட்டுக்கு யாருமே வரலப்பா அப்படின்ட்டாரு. நம்ம எல்லாரும் சொல்றோம், ஆண்டவரே உங்களுக்கு தெரியல, எங்க தாத்தா அங்கதான் இருக்கிறார், நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்றோம். இன்னொரு மாதிரி சொல்றது, எங்க பாட்டி, புனிதமான பாட்டி, அவங்க நல்ல உதவி, ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சாங்க, அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. சொந்தக்காரர் சொல்றாரு, வீட்டுக்கு சொந்தக்காரரு, எங்க வீட்டுக்கு யாருமே வரலப்பாங்கிறாரு, பரலோகத்துக்கு ஏறி யாருமே வரலப்பாங்கிறாரு. நம்ம ஆளு பூரா எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அவர் 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டு 3-4 தடவை என்ன பண்ணாரு? கம்முன்னு போயிடுவாரு. சொன்னா கேட்டா தானே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அன்பானவர்களே, பரலோகத்துக்கு வசனம் இருக்குதா? பரலோகத்துக்கு ஏறி வந்தவன் ஒருவனும் இல்லை. அப்ப பூமியில இருந்து பரிசுத்தவான்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க, பாவிகள் போக மாட்டாங்க. அப்ப பரிசுத்தவான்கள் யாரும் பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை. அததான் நோவாவில இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். யாருமே பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் புரியுதா? அப்ப பரிசுத்தவான்கள் யாரும் பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை அப்படின்னு ஒண்ணு. இப்ப அடுத்துதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். பிரதர் கேட்டதுக்கு எல்லாம் வரும். இப்ப அடுத்து நரகத்துக்கு போயிருக்காங்களா? பாவிகள்லாம் நரகத்துக்கு போயிருக்காங்களா? நரகத்துக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 24:15. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே தெரிஞ்சு போச்சு. எல்லா நீதிமான்களோ அநீதிமான்களோ எல்லாரும் எங்க இருக்காங்க? கல்லறையில இருக்காங்க. பரிசுத்தவான்களே கல்லறையில இருக்கிறாங்கன்னா பாவிகள் எங்க இருப்பாங்க? அதோட கல்லறை, அததான் பாதாளம், அதோட மோசமான அதே கல்லறையில இருக்கு. அப்ப நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய, இந்த அநீதிமான்கள் யாரு? அதான் பாவிகள். கரெக்டா? நீதிமான்கள் பரிசுத்தவான்கள், அநீதிமான்கள் பாவி. இப்ப அவங்க எல்லாம் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவன். அப்ப உயிர்த்தெழுதல் நடக்கும் காலகட்டத்தில் தான் அனைவரும் எழுந்து வருவார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். கரெக்டா? மத்தேயு 25:31-32. மத்தேயு 25:31-32. அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். கரெக்டா? அதுலதான் வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் எல்லாரையும் பிரிக்கிறார். மரித்தோர், சிறியோர், பெரியோர், நீதிமான்கள், அநீதிமான்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் தான் வருவாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் தான் வருவாங்க. யோவான் 5:29. யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் எல்லோரும் ஆக்கினையை அடையும்படி தண்டனை அடைய புறப்படுவார்கள். எல்லாரும் அதுக்கப்புறம் எழுந்து வருவார்கள். நன்மை செய்கிறவர்கள், நல்லவர்கள் எல்லாம் நன்மை பரிசை பெற்றுக் கொள்ளவும், கெட்டவர்கள் எல்லாம், அநீதிமான்கள் எல்லாம் அவர்களுக்கான தண்டனை ஆக்கினை திருப்பி பெற்றுக்கொள்ளும். அப்பதான் எந்திரிச்சு வருவாங்க. இறங்கி இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் இறங்கி எழுந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நரகத்துக்கும் யாரும் பாவிகள் யாரும் போகல. நரகத்துல என்ன பண்றாங்க? நெருப்புல எரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம ஒரு சரீரம் ஏறிக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். உடம்புல ஏற்கனவே ஃபேட் இருக்கு, கொழுப்பு இருக்குது இல்லையா நமக்கு, இல்லையா? கொழுப்பு இருக்குது. கொழுப்பு இருக்கிறதுனால டக்குன்னு என்ன பண்றோம்? எரிஞ்சிருது. ஏன் உடம்பு சரீரம் வேகமா எரியுதுன்னா கொழுப்பு இருக்கு. ஆமா, அப்ப நெருப்பு இது காலகாலமாக எரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இல்ல. பாவம் செய்த தூதர்களை கூட தேவன் என்ன பண்றாரு? தப்ப விடாமல் அவர்களை இன்னும் ஆக்கினை தீர்ப்புக்காக வச்சிருக்காரு, நியாய தீர்ப்புக்கு. பாவம் செய்த தூதர்கள் கூட இன்னும் நரகத்துல போடல, இன்னும் நியாய தீர்ப்புக்காக அவர்கள் கட்டப்பட்டு வைத்திருக்கிறார்கள். ஞாபகம் வசனம் நீங்க எழுதிக்கங்க. 1 கொரிந்தியர் 6:3 இருக்குது. 1 கொரிந்தியர் 6:3 யூதாவிலே இருக்கும். அப்ப பாவம் செய்த தூதர்களை கூட அவர் இன்னும் நரகத்துல போடவில்லை. நரகத்தில் பாருங்க, தேவ தூதர்கள் பாவம் செஞ்சிருக்காங்க. தேவனோடு கூட இருக்கிறவங்க பாவம் செஞ்சவங்களுக்கு உடனே தண்டனை கிடைச்சிருக்கணும்ல. ஆனா அவங்களுக்கு கூட வெயிட் பண்றாரு தேவன்.
அவங்களுக்கு கூட இன்னும் நியாய தீர்ப்பு செய்யல, நியாய தீர்ப்பு நடக்கல, இன்னும் கட்டி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த கால சக்கலினாலே கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு வசனம் இருக்கிறது. ஆக்கினை தீர்ப்புக்கு என்று வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது நம்ம மனிதர்கள் நம்ம பிறக்கும் போதே துர்ப்பணத்துல பாவத்துல பிறந்தவங்க தவறு செய்ததுனால உடனே நரகத்துல தூக்கி போட்டாங்களா? இல்ல. அப்ப மரித்தோர், அநியாயம் செய்தோர், அக்கிரமம் செய்தவர்கள், நீதிமான்கள், அநீதிமான்கள் எல்லோரும் இன்னும் தங்கள் எந்த இடத்துல புதைக்கப்பட்டார்களோ, மரித்து போனாலும் அதே நிலையில் இருக்கிறார்கள். சோ பரலோகத்துக்கும் போல ஏறி போகலன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நரகத்துக்கும் போல பார்த்துட்டோம். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த பாரடைஸ் என்று சொல்லப்படுகிறது, அல்லது உத்தரிக்கிற ஸ்தலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்கெட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, உத்தரிக்கிற ஸ்தலம். இது கேத்தலிக்ஸ்ல ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை, உத்தரிக்கிற ஸ்தலம். எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க, ஆனா உடம்பு வேகாது, வலிக்கும், ஊசியில குத்துவாங்க, பாம்பு கடிக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா தண்டனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஜனங்களுக்கு, ஆனா அவங்க சாக மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவங்களுக்கு அந்த தண்டனை இருக்கும். இந்த உத்தரிக்கிற ஸ்தலம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இது யாருன்னா இந்த பாதி ஆட்கள், நல்லவங்களும் கெட்டவங்களும் அப்படி கலந்து செஞ்ச கலவைகா இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்க போவாங்க. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 50 வருஷமோ 100 வருஷமோ அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ற மாதிரி உத்தரிப்பாங்க, தண்டனை பெற்றுக் கொள்வாங்க. தண்டனை பெற்ற பின்னால் கீழே அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுக்காக எடுக்கப்படுகிற ஜெபங்கள், பூஜைகள், உதவிகள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டு இவர்களை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவங்களை ப்ரமோஷன் கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். இதுதான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது கேத்தலிக்ஸ்ல ரொம்ப பிரபலமானது. கத்தோலிக்க சபையில இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கிறது நம்புறாங்க. இது எங்க இருக்குது பைபிள்ல அப்படின்னா, பைபிளே இல்லாத ஒரு இடம். பைபிள்ல இந்த ஸ்தலமே இல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்குப்பா, எப்பா படைச்சது எனக்கு தெரியும்பா, உத்தரிக்கிற ஸ்தலமே இல்லப்பா உலகத்துல அப்படிங்கிறாரு. இல்ல இருக்குது. இல்ல, எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பாதி பாவம் செஞ்சவங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க உத்தரிக்கிற ஸ்தலத்துல. அவங்களுக்காக நாங்க வருஷம் பூரா அவங்க இறந்த நாள்ல நாங்க என்ன பண்றோம், கல்லறை திருநாளில் அவர்களுக்கெல்லாம் நாங்க பூ வச்சு ஜெபித்து, இறந்து போன ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, அவர்களுடைய பாவங்களை தயவு கூர்ந்து நீ மன்னித்து அவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து பரலோகத்துக்கு உம்மண்டையில கூட்டி செல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்க வருஷந்தோறும் பிரேயர் பண்றோம். உலகம் முழுக்க கேத்தலிக்ஸ்ல இந்த பிரேயர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆல் சோல்ஸ் டே, கல்லறை திருநாளும் நடக்குதா? நவம்பர் 2ஆம் தேதி நினைக்கிறேன். கல்லறை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனவர்களுக்காக செய்யப்படுகிற அத்தனை காரியங்களும் வீண் என்று பைபிள் சொல்லுகிறது. வாசிங்க பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5:6. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5:6. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பேர் அவங்க மறந்துடுவாங்க. எழுப்பி கேட்டா பேர் சொல்ல தெரியுமா? இறந்து போனதுக்கு அப்புறம் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போய் அவங்க இந்த உலகத்துல யாரெல்லாம் நேசிச்சாங்களோ, அன்பு கூர்ந்தாங்களோ அதெல்லாம் மறந்துடுவாங்க. யார் கூட எல்லாம் சண்டை போட்டாங்களோ அதெல்லாம் மறந்துடுவாங்க. பொறாமை எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. இறந்து போனவங்களுக்காக நாம் எடுக்கப்படுகிற ஜெபங்கள் அது அவங்களுக்கு போய் சேராது. நாம் செய்கிற உதவிகள் அவங்களுக்கு போய் சேராது. நமக்கு வேண்டுமானால் அது சேருமே ஒழிய, இறந்து போனா சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனிமேல் பங்கு கிடையாது. இருக்கிற வரைக்கும் நீ ஒழுங்காயிரு, அவ்வளவுதான். செத்து போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைய பார்த்துக்கலாம் அப்படின்னா நடக்காது. சரிங்களா? நாம் செய்கிற பூஜைகள், புனஸ்காரங்கள், உதவிகள், ஜெபங்கள் எல்லாம் இது எல்லாம் எனக்கு ஆறுதல் கிடைக்கும். நம்ம ஆறுதல் ஜெப கூட்டம் போடுறோம். ஆறுதல் ஜெப கூட்டம் யாருக்கு? செத்து போனவங்களுக்கு இல்ல, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு. ஆமா, நீ பிரியாணி. ஆமா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் ஆறுதல் ஜெப கூட்டம். ஆன்ம இளைப்பாறுதலுக்காக அது நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப வேதம் ரொம்ப தெளிவா இருக்குது அன்பானவர்களே. இறந்து போன பின்னால் அந்த ஆத்மா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய எதுவுமே அங்க போகாது அப்படிங்கிறது 146வது சங்கீதம் 4வது வரி. 146:4. அவருடைய ஆவி
பிரியோ அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். மண்ணுக்கு திரும்புறாரு, ஆவி போயிருது. நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவ்வளவுதான், யோசனைகள் அழிந்து போகும். அப்ப அவருடைய அன்பு சிநேகம் எந்த இது அவருக்கு ஞாபகம் இருக்காது. பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கு. இறந்து போனவங்க எத்தனை பேர் நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம்? இறந்து போனவொடனே கொஞ்ச நாள் ஞாபகத்தில் இருக்கும், ஒரு வருஷம் அடுத்தடுத்த வருஷம் ஞாபகத்தில் இருக்கும், அப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு மறந்துடுவோம். அவருடைய காரியங்கள் கிரியைகளை எல்லாம் மறந்துடுவோம். கரெக்டுங்களா? இறந்து போன தாத்தா ஞாபகம் இருக்கும், தாத்தாவுடைய தாத்தா பேரு ஞாபகம் இருக்கா? நமக்கு தெரியாது. பேர் முதலாய் மறக்கப்படுகிறது இந்த உலகத்துல, சரிங்களா? இந்த பூமியில அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப பரலோகத்துக்கு யாரும் போகல, நரகத்துக்கு யாரும் போகல, உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட அந்த பகுதி அப்படிங்கிறது யாருமே இல்ல. எல்லோரும் எங்கே இருக்க வேண்டிய இடத்துல அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப உயிர்த்தெழுதல் நடக்கும் ஒரு காலம் வரும். அந்த காலம் வரை இந்த உலகத்தில் மரித்து போனவர்களுடைய நிலைமை என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு அழகா ஒரு விஷயத்தை சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாத ஒரு பெரிய சத்தியத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அதை பார்த்தா நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். நம்ம பாடத்தை முடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை எப்படி பார்த்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது தெளிவா புரியும். பாருங்க, மத்தேயு 9வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 9:24. விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, சிறு பெண் மரிக்கவில்லை, சாகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள், அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஆனா போதகர் இருக்கிறாங்க, தேவகுமார்னு சொல்றாங்க, மெசியான்னு சொல்லிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு, செத்து போனது கூட தெரியாம. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை நித்திரையாக பார்க்கிறார், நம்மையும் நித்திரையாக பார்க்க சொல்லுகிறார். சிறுமி சாகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். நான் போய் எழுப்ப போறேன், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்குள்ள போறாரு. சிரிக்கிறவங்க சிரிங்க, கேலி பண்றவங்க கேலி பண்ணுங்க, கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும், இது எனக்கு தெரியும் மரணம்னா என்ன அப்படிங்கிறது. ஆண்டவர் உள்ள போறாரு, அந்த பெண்ணை பிள்ளையை கையப்பட்டு தூக்குறாரு, அவங்க அம்மா பாட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. சிறுமி சாகவில்லை, தூங்கினாள் என்பது அவர் எழுப்பப்பட்டதுக்கு அப்புறம் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. அவர் சொல்லிட்டு உள்ள போகும்போது எல்லாம் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இவர் போய் தூங்கிட்டு இருக்க பிள்ளையை எழுப்பிட்டு கூட்டிட்டு வர்றது மாதிரி அந்த பிள்ளை வெளியில கண்ணை கசக்கிட்டு வெளியில வருது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் கரெக்டா சொல்றாரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மரணத்தை நித்திரையாக பார்க்கிறார். அங்கு மாத்திரமல்ல, லாசருடைய மரணத்திலும் பாருங்கள். யோவான் 11வது அதிகாரம் 11 - 14 வரை. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். பாருங்க, லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அப்ப உடனே சீடர்கள்லாம் அவரை கிண்டல் பண்றாங்க. ஆண்டவரை தூங்கிட்டு இருக்கணும், போய் எழுப்ப வைக்கலாம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல இடையில வரும் 11 - 14 வரை. தூங்கிட்டு கூட போய் எழுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். லாசரு நித்திரையாயிருக்கிறான், வாருங்கள் நம்ம பெத்தானியாவுக்கு போவோம், அவனை போய் எழுப்பணும்னு சொல்றாரு. ஆண்டவரை தூங்குறவன் எழுப்பதுக்காக இங்கிருந்து நம்ம போகணுமா பெத்தானியாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என் நண்பன் மரித்து விட்டான். அப்ப மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கோணத்தை பார்க்கும்படியாக நம்மை அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டுல தான் இந்த சத்தியம் வருது. மரணம் என்பது ஒரு நித்திரை, ஒரு ஆழ்ந்த தூக்கம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 60வது வசனம். ஸ்தேவான் நித்திரை அடைந்தான். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவான் நித்திரை அடைந்தான், தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறந்து போனார், செத்து போனார். ஒரு குழந்தை தூங்குவது போல, ஒரு குழந்தையை தூங்க வைக்கிறோம், நம்ம தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறோம், திரும்ப எழுந்து வருவார்கள் என்பதற்காக நம்ம தூங்க வைக்கிறோம் இல்லைங்களா? எழுந்து வருவார்கள் என்பதற்காக தூங்க வைக்கிறோம். யாராவது குழந்தை தூங்குச்சுன்னா செத்து போயிடும் அப்படின்னா தூங்க வைப்போமா? அம்மா பாட்டு பாடுவாங்களா? ஆரியாரோ பாட்டு பாடுவாங்களா? இல்ல. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இது நித்திரை, இது மரணம்ங்கிறது நித்திரை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த இறந்து போனவர்கள் நித்திரையில் இருக்கிறார்கள். ஒரு நாள் வரும், அப்பொழுது உறக்கத்திலிருந்து எழுந்து வருவது போல அவர்கள் எல்லோரும் எழுந்து வருவார்கள். அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதல், the day of resurrection. உயிர்த்தெழுதல் என்பது உறக்கத்தில் இருக்கிறவர்கள் எழுந்து வருவது போல.
அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்தை அப்படிதான் பார்க்க சொல்றாரு. அதான் பிரசங்கி 9:6 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவருடைய பேர் முதலாய் மறக்கப்படும். நல்லா தூங்கிட்டு இருக்கவங்க சில நேரம் நமக்கு நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். காலையில எடுத்து பார்த்துருப்போம், மழை பெஞ்சிருக்கும், தெரியாது. ஏதோ ஒன்று நடந்திருக்கும், தெரியாது. நான் நல்லா தூங்கிட்டேன்ப்பா, எனக்கு தெரியலப்பா, வீட்டுக்குள்ள திருட வந்தா கூட தெரியாது. அந்த மாதிரி அடிச்சு போட்டது மாதிரி தூக்கம் வரும் இல்லைங்களா? சில நேரத்துல நமக்கு இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 3 மணி, அதிகாலை 3 மணி, 12 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த தூக்கம் சொல்லுவாங்க. கரெக்டா? திருடெல்லாம் கரெக்டா அந்த நேரத்துல வருவாங்க. ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. கொரட்டை சொன்னதா கேட்கும், நம்ம போய் பீரோ திறந்துடலாம் அப்படின்னு. அப்ப ஏன்னா அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்காது. அதான் பிரசங்கி 9 வாசித்தோம். அவருடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கும், அவருடைய நினைவுகள் மறையும், மறந்து போயிடும். அவனுடைய சிநேகம், அன்பு, பகை, பொறாமை எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் மறந்து போகுமோ, அதே போல மரணம் என்பது ஒரு ஆழ்ந்த நித்திரை. ஒரு ஆழ்ந்த நித்திரை, நல்ல தூக்கம். அந்த நல்ல தூக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஞாபகத்துல இருக்காது அப்படிங்கிறது. அதனாலதான் இறந்து போனோடனே நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பணும், இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா RIP அப்படின்னு போடுவோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பீஸ். சமாதானத்தில் இளைப்பாறட்டும், நித்திரை அடையட்டும், தூங்கட்டும். இவ்வளவு நாளா பாடுபட்டாரு, கஷ்டப்பட்டாரு, வேலை செஞ்சாரு, இவ்வளவு இப்பவாவது நிம்மதியை தூங்கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டுதான் RIPன்னு போடுவோம். ரெஸ்ட் இன் பீஸ். கல்லறையில சிலுவையில எல்லாம் RIPன்னு போடுவாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்ல ஓய்வு எடுக்கட்டும், நல்ல உறக்கம் கொள்ளட்டும், நல்ல நித்திரையா இருக்கட்டும். அதுதான் பெரிய ஓய்வு, பெரிய நித்திரை. சரிதான்? போஸ்டர் அடிப்போம், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். போறோமா? கர்த்தருக்குள் நித்திரையடைந்த சகோதரன். நம்ம பிரசங்கம் பண்றோம், கேட்கிறோம், கர்த்தருக்குள் நித்திரை, தூக்கம். அப்ப எல்லோரும் எங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு தூங்க ஆரம்பிச்சோடனே, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் எங்க அடக்கம் செய்யப்பட்டார்களோ அங்கேதான் மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் நீதிமான்களும் அநீதிமான்களும் அங்கேதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் இறங்கி வரப்போகிறார். அப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது மரித்த அனைவரும் ஒரு நொடி பொழுதிலே எழுந்து வருவார்கள். சமுத்திரம் தன்னிலே மரித்தோரை ஒப்புவிக்கும். பாதாளமும் நரகமும் எங்கெங்கெல்லாம் மரித்தார்கள் அவர்களெல்லாம் தங்களை மறிக்க கொடுத்தவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து ஒப்பு கொடுப்பார்கள். ஆண்டவர் இறங்கி வந்துதான் மரித்தோர் சிறியோர் பெரியோரையும் தனக்கு முன்பாக நிற்க கண்டு அதற்கு பிறந்தா வெள்ளாடு செம்மறியாடாக பிரித்து அவர் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அதற்கு பின்தான் கொடுப்பாரை ஒழிய, ஆண்டவர் வந்துதான் பரலோகத்துக்கு அனுப்பணும், நரகத்துக்கு அனுப்பணுமே ஒழிய, நம்ம இப்பவே பரலோகத்துக்கு நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டோம்னா இயேசு கிறிஸ்து எதுக்கு 2ஆம் வருகையில வரணும்? ஒரே கேள்வி. இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்ய போறார்? 2ஆம் வருகையில மாரநாதா ஆண்டவர் வருகை காலம் சீக்கிரமா இருக்குது. வந்து என்ன செய்ய போறாரு? அவருக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பணி நியாய தீர்ப்பு நாள். அவர் வந்து சிறியோரையும் பெரியோரையும் அதுக்கப்புறம் தான் உயிரோடு எழுப்பி அதற்கு பின் தான் பரலோகத்துக்கும் நரகத்துக்குமோ பாதாளத்துக்கோ பரலோகம் எங்கெங்க அனுப்பணுமோ அவர் வந்துதான் செய்யணும். அவர் தான் நியாயாதிபதியாக வரப்போகிறாரே ஒழிய, நீங்களும் நானும் பரலோகத்தில் போயிட்டாரு நரகத்துக்கு போயிட்டாரு என்று நியாயாதிபதியினுடைய அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வது மகா தவறு, பாவம். அன்பானவர்களே, பெரிய பாவம் இது. இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை நாம செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. நாம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சபையில, நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன், அது தவறு. அப்ப மரித்தோர் சிறியோர் பெரியோரை அவர் தான் வந்து நியாயம் தீர்ப்பார். கரெக்டா? அவருடைய வருகையை இப்படி நம்ம அனுப்பிச்சு விட்டதுனால, பரலோகத்துக்கு நரகத்துக்கு அனுப்பிச்சு விட்டதுனால அவருடைய வருகையை நம்ம அசிங்கப்படுத்துறோம், கேவலப்படுத்துறோம், வருகையை தள்ளி போடுறோம். வருகையே வேண்டாம்ப்பா, நீங்க எதுக்கு வர போறீங்க, நாங்களே எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுறோம். இவன் அநியாயம் பண்ணவன், அவன் கண்டிப்பா நரகத்தை போவான். இவன் நல்லவரையா, இவர் வந்து பரலோகத்துல தான் இருப்பாரு, ஆண்டவரோடு கூட இருப்பாரு. நாமே அனைவரையும் நினைச்சிட்டோம்னா இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வேலை என்ன? திரும்பவும் பரலோகத்துல இருந்து திரும்ப கூட்டிட்டு வர போறாரா? வசனம் நம்ம பார்த்தோம், பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்லறையில இருந்தா எடுத்து வர்றாங்க. கல்லறையில லாசரும் கல்லறையில இருந்தா வர்றாங்க. தாவீது அழிவை கண்டார் பரலோகத்துக்கு போல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பரலோகத்துக்கு ஏறி ஒருத்தர் வரலப்பா அப்படின்ட்டாரு. சரிங்களா? சோ தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அதனாலதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் 5:28 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? மாறி அதை வாசித்திருக்க. யோவான் 5:28. மத்தேயு 25:31.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அனைவரும் சத்தத்தை கேட்கும் பாருங்க, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும், நீதிமான்கள் அநீதிமான்கள் எல்லோரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது மரித்த அனைவரும் எழுந்து வருவார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 25:31-32. நான் சொன்னபோது மனுஷகுமாரன் மகிமை கொடுத்த சகல பரிசுத்தரோடும் வரும் பொழுது மகிமையுள்ள சிங்காசனத்தை விட்டிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவர் முன்பாக செயல்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல சகல ஜனங்களையும் அவர் பிரிப்பார். அப்பதான் அவர் சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க. ஞாபகம் இருக்கா வசனங்கள்லாம்? நான் நீ பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, ஏழையா இருந்தேன், எனக்கு உதவி செய்யுங்க, சிறையில் இருந்தேன் வந்து பாத்தீங்க, வியாதிப்பட்டிருந்தேன், என்னை விசாரிச்சீங்க, பிதாவினால் வைக்கப்பட்டிருக்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நீங்க போங்க. நீங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம், நீங்க நான் எனக்கு எந்த உதவியும் செய்யல, அதனால நீங்க நரகத்துக்கு போங்க. இயேசு கிறிஸ்து வந்துதான் இந்த வேலையை செய்ய வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். ஆண்டவர் வந்துதான் இதை நம்ம, அப்ப வேதம் பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கா? நம்ம டாபிக்கல் ஸ்டடி, மரணம்ங்கிற ஒரு வார்த்தை எடுத்தோம், மரித்தோர்ங்கிற வார்த்தை எடுத்து, ஆங்கிலத்துல டெட்ங்கிற வார்த்தை எடுத்தது. அந்த வசனம் என்னெல்லாம் சொல்லுகிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான விளக்கம் நம்ம அப்படிதான் சொல்றோம். கரெக்டா? அது உங்களுக்கு அந்த கலர்ல போட்டிருக்காங்க. அவர் வரும் பொழுது அப்புறம் தான் செம்மறியாடு வெள்ளாடு பிரிக்கிறார். செம்மறியாடு வெள்ளாடுங்கிறது என்னது? நீதிமான் அநீதிமான், அதுக்கப்புறம் தான் பிரிக்கிறார். கரெக்டுங்களா? வசனத்தை எடுத்து நம்ம வைத்திருக்கிறோம், டாபிக்கல் ஸ்டடின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம பார்க்கிற இப்ப எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் நமக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு படித்ததை போல நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. மரணம், மரித்தவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது. சரியா? இது வந்து சாத்தான் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். நமக்கு ஏற்கனவே தெரியும், 2 Corinthians 4:4 சொல்லப்படுகிறது, பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அப்ப எது உண்மை அப்படிங்கிறது தெரியாமலேயே ஆண்டவருடைய வேலையை நான் செய்யலாமா? அவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நீ பழி வாங்காதேங்கிறார். ஆண்டவருடைய வேலையை நம்ம நீ செஞ்சுட்டு இருக்கோம். தாத்தா எல்லாம் இறந்து போனவங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு. எல்லோரும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார்கள், நல்ல தூக்கத்துல இருக்காங்க. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க, ஆதாமில் இருந்து எல்லா மனுக்குலமும் ஒரு ஆழ்ந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிறாங்க. சரிங்களா? எப்ப எழுந்து வருவார்கள்? இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்பொழுதுதான் அவர் எழுப்பி வர வைப்பார். எல்லாரையும் எழுப்பி வரப்பார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு திருவிழாவாக இந்த பூமியில இருக்க போகுது. உயிர் தெழுதல் அப்படிங்கிற ஒரு காரியம் நடக்க போகுது. சாத்தான் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து கட்டுக்கதைகள் 2 தீமோத்தேயு 4:4 கடைசி காலகட்டங்கள்ல இந்த மாதிரி கட்டுக்கதைகள் நிறைய வரும். நான் பரலோகத்துக்கு போனேன், அங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட உட்காந்து இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், அவர் எனக்கு பேனாவை ஒண்ணு கொடுத்தாரு, இந்த பேனாவை நீங்க வச்சீங்கன்னா இதுல பரிசை எழுதினீங்கன்னா நீங்க வந்து 100க்கு 100 வாங்கிடுவீங்க. இதெல்லாம் நடக்கும். சரியா? இதெல்லாம் நடக்கும். சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தரிசனம் வேறு, ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போவதுங்கிறது வேறு. சரிங்களா? இங்க வந்து தரிசனம் பார்ப்பது வேறு. தரிசனம்ங்கிறது உண்மை, பைபிள்ல இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு போனேன், ஆண்டவரோட உட்கார்ந்துருந்தேன், இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்துருந்தேன், அவர் இந்த காரியம்லாம் கொடுத்தாரு, பண்ணாரு, தாவீதை பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்ப அதெல்லாம் வந்து கட்டுக்கதைகளாகும். ஏன்னா யாருமே பரலோகத்துக்கு போறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. நம்ம வேற எந்த அவசரம்? யோவான் 3:13 அவ்வளவுதான். யோவான் 3:13 பரலோகத்துக்கு ஏறி வந்தவன் ஒருவனும் இல்லைன்றார். அவ்வளவுதான். கரெக்டுங்களா? சோ இதுதான் அன்பானவர்களே. ஆனா இப்ப ஏன் வந்து அனுமதிக்கப்படுகிறது? கிறிஸ்தவத்துல எல்லாரும் தப்பாக இப்ப நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுவார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 24-30 வரை, மத்தேயு 13:24-30 வரை, கடைகளும் அவர் விதையை போடுவாங்க. வேறொரு உவமை அவருக்கு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் நல்ல இடத்தில் விதைப்பட்ட நல்ல விதையை மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உங்களுக்கு சித்தமா? விதை வந்து கோதுமை மணி துளிகள் விதை தான் போட்டோம், ஆனா களைகளும் வளருது. வேலைக்காரர்கள்லாம் எஜமான் வந்து சொல்றாரு, அப்ப நாங்க போய் களைகளை பிடிக்கிறவான்னு. அப்ப எஜமான் சொல்றான், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுவடை செய்யும் ஒரு காலம் வரும், அறுப்பு வரைக்கும் வளர விடுங்க, களையும் வளரட்டும். ஏன்னா கோதுமைக்கு ஒரு மணி கூட துன்பம் வந்துடக்கூடாது, அதனால களை வளரட்டும். தேவனே அனுமதிக்கிறார் சில காரியங்கள். சரிங்களா? களை வளரும். இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட்ல சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு களைகள் எடுக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிறது நீங்க தான்
யோசிக்கணும், சொல்லணும். கலைகள் எடுக்கப்பட்டுச்சா? உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டம், நாங்க இப்படிதான் ஒரு காலத்துல குருட்டாட்டத்துல இருந்தோம், பிரதர்ல இருந்து எல்லாரும் குருட்டாட்டத்துல இருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது கலையை மட்டும் தேவன் பிடிக்க எடுத்தார் எங்களுடைய இருதயத்திலிருந்து. அப்ப கோதுமை மணிகள் வளர ஆரம்பிச்சிச்சு, நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இப்ப அது போலதான் உங்களுடைய இருதயத்திலும் இருக்கக்கூடிய அந்த நல்ல நிலம், அதுல விதைக்கப்பட்ட விதைகள், அதுல களைகளும் சேர்ந்தே வளரும். சில நேரத்துல வளரும், வேற வழியே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வளரும். முள்செடி வளரும் போது வளரும். ஆனால் அதை எப்பொழுது எடுக்கணும்னா தேவனுக்கு தெரியும். இந்த காலகட்டம் உங்களுக்கு படப்பையில தேவன் ஒருவேளை தேவன் சுத்தமானால் அந்த இருதயத்திலிருந்து களைகளை எடுத்து போடட்டும். சரிங்களா? அதை வளர விடுங்க, அதுவரை இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மரணம் இனிமேல் தான் பரிகரிக்கப்படும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 1 கொரிந்தியர் 15:26 வாசிக்கிறோம். இனிமேல் தான் மரணம் பரிகரிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வந்துதான் அந்த உயிர்த்தெழுதல் வந்ததுக்கு அப்புறம், அவர் சிறியோர் பெரியோர் நியாய தீர்ப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4 வாசிக்கிற பாருங்க. வெளி 21:4. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. மரணம் இல்லாத ஒரு நிலை இருக்குமா? ஆம், இருக்கிறது. சரியா? மரணம் இல்லாத ஒரு நிலை. 1 கொரிந்தியர் 15 இன்னொரு நல்ல வசனம், அதே வாசித்தேன். 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கடைசியில் அந்த மரணத்தை அழித்து விட்டு, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணம் இல்லாத ஒரு உலகத்தை படைப்பதுதான் ஆண்டவருடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அது நீங்க 51 54 வரை, அதே 15வது அதிகாரம் 51 54 வரை நீங்க அதை எழுதிக்கலாம். அடி உள்ளதாகியது அடியாமையும், சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரிக்கப்படும். சரியா? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று இயேசு கிறிஸ்து மரணத்தை இல்லாதபடி செய்வார். மரணத்துக்கு மரணம் வைக்கப்படும். இது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துதான் அவர் செய்வார். நியாய தீர்ப்பு செஞ்சுட்டு, மரித்த சிறியோர் பெரியோர் நல்லோர் தீயோர் எல்லாரையும் நியாய தீர்ப்புல செஞ்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தில், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. தேவனுடைய ராஜ்யத்துல அழிவில்லாத, மரணம் இல்லாத, துன்பம் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் பரிசாக கொடுக்க போறார். ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கையை மீண்டும் இந்த உலகத்துக்கு கொடுக்க போறார். அதுதான் இழந்து போனவைகளை தேடி மீட்டு கொடுக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறேன்னு சொல்றார். சரிங்களா? இழந்து போனது என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதெல்லாம் நான் இழந்து கொடுத்தேன்னா, கடைசியா வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12 இதோ நான் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் வருகிறேன், வந்துதான் அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். பரிசு பலன்னா கிஃப்ட்னு வரும் இங்கிலீஷ்ல. கிஃப்ட் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பலன் கொடுப்பேன். உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ப, நீ நல்லது செஞ்சிருக்க பாப்பா, நீ கெட்டது பண்ணிருக்க போப்பா, இது நான் வந்துதான் செய்வேங்க. கரெக்டுங்களா? இப்ப நீங்க படிச்சு பாருங்க வேதத்தை, ரொம்ப தெளிவா இப்ப நீங்க புரியும். ஏன்னா வந்து செய்யறேங்கிறாரு, நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுறோம். அப்ப அவர் வந்து என்ன செய்ய போறாரு, எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கும். இப்ப இந்த டாபிக்கல் ஸ்டடி தலைப்பை எடுத்து, மரணம்ங்கிற தலைப்பை எடுத்துட்டு அதை வைத்து பார்க்கும்போது நம்ம இவ்வளவு பெரிய மகத்துவமான சத்தியத்தை நம்ம கேட்க, தெளிவடைய நமக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? சோ இதுல ஒரு குழப்பம், மரித்தவர்கள் வந்து உயிரோடு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குழப்பம் வருவதற்கு பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு என்னன்னா, நம்ம பைபிள் குழப்பல, நம்ம குழம்பிக்கிட்ட ஒரே ஒரு நிகழ்வு என்னன்னா, ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பேசினதாக பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு இடம். இது மிக முக்கியமான ஒரு இடம். ஆபிரகாம் மடிக்கு போறாரு, அதை வச்சுதான் ஆபிரகாம் மடிக்கு தரித்திரர் போறாரு அப்படின்லாம் சொல்றோம். இப்ப அவன் ஆபிரகாம் மடிக்கு போற அளவுக்கு அந்த ஏழை என்ன புண்ணியம் பண்ணாரு? நரகத்துல வேகிற அளவுக்கு அந்த ஐஸ்வர்யவான் என்ன பாவம் பண்ணாருன்னு பைபிள்ல போட்டு ஆண்டவர் சொன்னார் இல்லையா ஒரு கதை இல்லையா? அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், நல்லா சாப்பிட்டான், நல்லா ட்ரெஸ் பண்ணான். இது வந்து செத்துட்டான், தூக்கி நரகத்துல கொண்டு போட்டார். நல்லா சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணா நரகத்துல போட்டுருவாங்களா? ஏதாவது பாவம் பண்ணிருக்கோம்ல, அங்க ஏதாவது சொல்லிருக்கோம்ல.
கரெக்டுங்களா? அங்க சொல்லப்படல. தனித்தானே நீதிமானம் அங்க எழுதப்படல. நமக்கு அங்க எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நம்ம எதுவும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, கூடக்கூடாது, செய்யக்கூடாது. அங்க ஏதாவது அவன் ஐஸ்வர்யவான் பாவம் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப ஐஸ்வர்யவானாக இருந்தாலே நரகத்துக்கு போகணும்னா ஆபிரகாம் தான் நரகத்துக்கு போகணும், தாவீது நரகத்துக்கு போகணும், சாலமோன் நரகத்துக்கு போகணும். எத்தனை ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க? நீங்க பெரிய பெரிய போதகர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் நரகத்துக்கு தான் போனோம். ஐயா நான் அவங்களை அங்க பார்த்தேன், ஏன் நம்ம இருக்காங்க சொல்லுவோம் இல்லையே. அப்ப என்ன சாப்பாடு அவன் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா சம்பாதிச்சா நல்லா சாப்பிட்டாங்க, அதுல என்ன தப்புங்க? நல்லா நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவோம், பிள்ளைகளுக்கு நல்லா தானே வாங்கி கொடுப்போம். இல்லைன்னா இப்ப அவ்வளவுதான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். நல்ல வருமானம் இருக்கு, நல்ல சம்பாத்தியம் வந்துருக்குதுன்னா பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கி போடுவோம், நல்லா கறி வாங்கி போடுவோம். இதுல என்ன தப்பு? சொல்லுவாங்க சாப்பிட்டு காக்க ஓட்டுறதாரு ரைட்டுங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு கேள்வி. அப்ப ஆபிரகாம் அப்ப ஏழையா தரித்திரனா இருக்கிறது நிமித்தம் ஆபிரகாம் படி போனா நம்ம நாட்டுல இந்தியாவிலேயும் ஆப்பிரிக்காவிலேயும் தரித்திரர்கள், ஏழைகள், பிச்சைக்காரர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆபிரகாம் மடியில உட்கார வச்சா ஆபிரகாம் மடி என்னத்துக்காக? அப்ப அது என்ன? அப்ப அங்கிருந்து இவங்க தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்ன பண்றாரு? நரகத்திலிருந்து ஆபிரகாம் பேசுறாரு. எப்படி பேச முடியும்? பக்கத்துல கூப்பிடுற தொலைவில் இருக்குது நரகமும் ஆபிரகாம் மடியும். அப்ப அது என்ன என்றால் அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்க, சரிங்களா? அதை அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஏன்னா அதை பார்த்தாதான் ஆத்மா 3 பார்ட் 3 அது என்ன அப்படிங்கறது நமக்கு புரியும். அதோட பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் உயிரோடு ஒருத்தர் சாமுவேல் ஆவி, சவுல் ராஜா குறி சொல்லுகிறவர்கிட்ட போய் சாமுவேல் ஆவியை எழுப்பிட்டு வர சொல்றாரு. சாமுவேல் ஆவி எழுந்து வரும். அப்ப வந்தது சாமுவேல் ஆவி வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப மரித்தவர்கள் திரும்ப வர்றாங்க, ஆத்மா திரும்ப வருது. ஐஸ்வர்யன் பேசுறாரு பாருங்க, தரித்திரன் பேசுறாரு பாருங்க, ஆபிரகாம் மணி பாருங்க, ஆபிரகாம் பேசுறாரு, மருவு மலையில எலியா இவங்க எல்லாம் திரும்பி வர்றாங்களே. அப்ப இந்த நிகழ்ச்சிகள் எதை சொல்லுகிறது என்னங்கிறத நான் அடுத்த வாரம் தேவன் சித்தமான அதை பார்ப்போம். அதுவரை இந்த பாடத்தை இதோடு நம்ம புரிந்து கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சில கேள்விகள் இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் அந்த பாடம் முடிவடைக்கும். மரித்தோர் எங்க, பரிசுத்தவான்கள் எங்க அப்படிங்கிறது, சரிங்களா? தொடர்ந்து ஜெபித்துக் கொடுங்கள். தேவன் நமக்கு பிரகாசமான வரக்கல்களை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.